श्रीमद्वेदांत रामानुजयति कृपया रंगिणी न्यस्तपारं त्वत्संप्राप्ता कमान्तद्विदयमनुगणं शिष्टदा पूर्णमख्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं तत्त्वत्सं श्रीवरागं यदिवनमनगं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपादबोधं तत्पादयुग्मसरसीरुगभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरि परिस्मरन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनीं शरणं प्रपद्ये। श्रीमदे श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमदे श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां श्रीहयग्रीवमुपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सिंहमुखे रौद्ररूपिण्याम् अभयहस्ताङ्गितकरुणामूर्ते सर्वव्यापिदं लोकरक्षकां श्रीवल्लभं लक्ष्मीं नृसिंहशरणं प्रपद्ये। நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகம் வந்தே வால்மீகி கோகிலம் வைதேகி சகிதம் சுரத்ரு முதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் अग्रे वाचयति प्रपञ्चनसुदे तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோள்வலி கூறுவார்க்கே புத்தேர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதः अजाट्यं वाक्पडुत्वं स हनुमत् स्मरणात् भवेत् असाध्य साधक स्वामी न साध्यं तव किं वद श्रीरामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो। இன்றைய தினம் ரொம்ப சுதீனமாக தான் கொண்டாடப்படுறது. நம்ம பக்தபுரீஷன் தவன உற்சவம் அருமையாக கொண்டாடின்னு இருக்கான். இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் இந்த சகஸ்ரநாம பாராயணம் அதை விட அத்தியுதமாக நடந்தது. சகஸ்ரநாமம் ரொம்ப விசேஷமானது. ஆதிசங்கர பகவத்பாதா சொல்லியிருக்கார், கேயம் கீதா நாம சகஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம். ஒருத்தனுக்கு பகவத்கீதையும் விஷ்ணு சகஸ்ரநாமும் தெரிஞ்சுடுத்துன்னா அவனுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ விசேஷமானது அது ரெண்டும். அதுலேயும் பகவான் என்ன சொல்கிறான்னா, பகவத்கீதையை விட விஷ்ணு சகஸ்ரநாமம் உயர்ந்தது. ஏன்னா பகவத்கீதை பகவானே சொல்லப்பட்டது, அவன் நம்மளுக்கெல்லாம் சொன்னது அர்ஜுனன் மூலமாக. ஆனால் விஷ்ணு சகஸ்ரநாமம் எந்த காலகட்டத்தில் எப்படி நடந்தது, எப்படி இந்த உலகத்துக்கு கிடச்சிதுன்னா, பாண்டவர்கள்லாம் வின் பண்ணிட்டா, எல்லாரும் ஒன்றா கூடி இருக்கச்சே கிருஷ்ணன் சொல்கிறான், பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கார், அவர் உயிர் போயிடுத்துன்னா உங்களுக்கு தர்மத்தை சொல்கிறதுக்கு யாருமே ஆள் கிடையாது, அதனால் போய் அவர்கிட்ட முதல்ல போய் தர்மத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்கோ. உடனே எல்லாரும் போகிறா. பகவான் முன்னாடி நிற்கிறதும் பக்கத்திலே பஞ்ச பாண்டவாளும் நிற்கிறச்சே பீஷ்மர் பகவானை பார்த்த உடனே விஷ்ணு சகஸ்ரநாமம் மழையாக பொழியிறார். எல்லாரும் ரொம்ப அனுபவித்து கேட்குறார். அவள்லாம் பெரிய ஞானிகள், ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவளுக்கே அர்த்தம் நல்லா தெரியும் இல்லையா, ரொம்ப நல்லா அனுபவிக்கிறார். அனுபவித்து முடிக்கிறா. எல்லாரும் சந்தோஷப்படுறச்சே கிருஷ்ணன் கேட்டான், சரி எல்லாரும் கேட்டுட்டாலே யார் மனசுலையானு அதை அப்படியே தேக்கின்றீங்களா, வரிசையாக சொல்ல தெரியுமா யாருக்காது அப்படின்னா எல்லாரும் முழிக்கிறான். ஐயோ அது பண்ணவே இல்லையே. உடனே சகாதேவனுடைய கழுத்தில் ஸ்படிக மணி மாலை ஒன்று போட்டுருப்பான். ஸ்படிகத்துக்கு என்றைக்குமே சவுண்ட் அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி உண்டு. அதனால் சகாதேவனை கூட்டு நீ சிவபெருமானை நோக்கி தியானம் பண்ணு, அவர் அந்த ஸ்படிகத்திலேருந்து சவுண்டை மட்டும் எடுத்து கொடுத்து உனக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கொடுப்பார்னு சொல்ல, சகாதேவன் உடனே சிவபெருமானை பிரார்த்தனை பண்ண, அதுக்கப்புறம் கிடச்சது தான் நம்மளுக்கு இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் அவ்வளவு விசேஷமானது. ஏன்னா ஒரு பக்தன் அதுவும் தன்னுடைய மரண தருவாயில் பகவானை பார்த்து அவனுடைய நாமங்கள்லாம் சொல்லும். இந்த இந்த பிராமண சங்கமும் நம்ம பெருங்கழுத்தூர் ஆன்மீக சங்கமும் சேர்ந்து அருமையான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ தான் கொஞ்ச நாளாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். சுவாமி வெங்கடேஸ்வர சுவாமி, ஏபிஎன் சுவாமிகள் எல்லோரும் வந்தால் அந்த நாள்லலாம் குழந்தைகளெல்லாம் நிறையா என்கரேஜ் பண்ணி அந்த அவளுக்கெல்லாம் நிறையா விசேஷமாக எல்லாம் அனுகூலமாக பண்ணால். இன்றைய தினம் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் அது நடந்த இந்த மேடையில் அடியவளுக்கும்
பகவத் விஷயங்களை உங்களோட கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது பகவான் ஆச்சாரியின் அருள் தான். அதனால் பகவான சிந்தனை நான் இன்றைக்கி எடுத்துட்டு இருக்கிறது பகவத் பக்தியும் பாகவத பக்தியும். பகவான்றது எல்லாருக்குமே தெரியும். பாகவதான்னு யாரை சொல்லலாம்? பாகவதானா யார் அப்படின்னா, முதல் பாகவதா யாருன்னா நம்ம ஆச்சாரியனை தான் எடுத்துக்கணும். மாதா பிதா குரு தெய்வம் அந்த மாதிரி எடுக்கச்சே அம்மா தான் முதல் குரு குழந்தைக்கு, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் ஆச்சாரியன். இது மாதிரி இருக்கச்சே பகவத் பக்தின்னு எடுக்கச்சே முதல்ல சிவப்பதியான பகவானுக்கு 5 நிலைகள் உண்டு. பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சகம். அந்த பரம் வியூகம் ரெண்டும் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, செவிக்க முடியாது. விபவாவதாரமும் ராமகிருஷ்ண அவதாரங்கள்லாம் தான் விபவாவதாரம். அந்த விபவாவதாரமும் அந்த நேரத்தில் நம்ம இருந்திருந்தோம்னா நாம் இப்போ பிறந்திருக்கவே மாட்டோம். அதிலலாம் இல்லாததுட்டு தான் புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனே ஜடரே சயனம்னு வந்து பிறந்துட்டு இருக்கும். அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிதுன்றா பெரிவாளம். ஏன் அப்படி சொல்லியிருக்கான்னா, பகவான் எவ்வளவோ சிருஷ்டி பண்ணுறான். கோடி ஜென்மத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு மனுஷ ஜென்மம் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கச்சே இந்த மனித பிறவின்றது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது. அந்த மனித பிறவி ஏன் கொண்டாடப்படுறதுன்னா, இதுதான் நல்லது இது கெட்டதுன்றது பகுத்து அறிகிற புத்தி நமக்கு இருக்குது. இந்த மனுஷ பிறவி நம்மளுக்கு கொடுத்தது குலசேகராழ்வார் சொல்கிறார், ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபம் சேதோபஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த ஸ்மத்யாச்சுதகதாக ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணுகு கிருஷ்ணம் லோகயலோச்சனத்வய ஹரே கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரக்ராண முகுந்த பாத துளசி மூர்த்தன் நாமதோக்ஷஜம். நம்மளுக்கு கண்ணை படைத்த பலன் பகவானை பார்க்கணும், காதை படைத்த பலன் பகவத் விஷயங்களை கேட்கணும், மூக்கை படைத்த பலன் பகவானுடைய துளசியை முகர்வணும், வாயை படைத்த பலன் பகவானுடைய நாமாக்களை உறக்க சொல்லணும், வெக்கமே படக்கூடாது. கைகளை படைத்த பையன் அவனை பார்த்து அஞ்சலி பண்ணணும், கால்களை படைத்த பையன் பகவானை நோக்கி அவனுடைய சன்னதிக்கு போய் பிரதட்சணம் பண்ணணும். கோவிலுக்கு போய் தான் ஆகணுமா? போய் தான் ஆகணும். எதுக்கு கோவிலுக்கு போகணும்? நாங்கள் தான் ஆத்திரே பெருமாளை சேவிக்கிறோம், கண்டிப்பாக சேவிக்கலாம். பகவான் யார் யாருக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறான்னா, குடும்பத்தில் பாரம் அவ்வளோ சுமக்கப்படுறது. வயசான அம்மா அப்பா இருக்கா, குழந்தைகள்லாம் கவனிக்கணும், வேலைக்கும் போகணும், வீட்லேயும் சமைக்கணும், எல்லா வேலைகளும் இருந்தால் அவள் ஏதோ ஒரு 10 நாளைக்கு ஒரு தரம் கோவிலுக்கு வந்தால் சரின்னு சொல்லுவாள். எல்லா லௌகிக சொங்களும் அனுபவிக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஆனால் கோவிலுக்கு போகிறதுக்கு மட்டும் என்னால் முடியலன்னா பகவான் கேலியாக தான் பார்க்குறோம். எதுக்கு பகவானை போய் சேவிக்கணும், எதுக்கு கோவிலுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா, பகவானை போய் கோவிலில் போய் பார்க்கணும் அப்படின்னா அவனுடைய கடாட்சம் நம்ம மேலே படும். நாம் அவனை சேவிக்கிறோமோ இல்லையா, அவன் கடாட்சம் படும். ஒரு தரம் திருமலைக்கு ஒரே கும்பல் இல்லையா, திருமலையில் எப்பொழுதுமே ஒரு அம்மா அப்பா வந்தால் ஒரு குழந்தையை கூட்டின்னு வந்தா, இன்னும் ஒரு பிளைண்டாக ஒருத்தர் போயிட்டு இருந்தா. அவள் போய் பெருமாள் அந்த நெரிச்சலாக இருக்குது, அங்கே ஒரே கும்பலில் போய் அவஸ்தைப்படுறா. அந்த அம்மா அவள் அப்பா 2 பேர் பேசிக்கிறான். எதுக்கு இவா பாவம் கண்ணா தெரிய போகிறது, எதுக்கு பெருமாளை பார்க்கறதுக்கு வரா, அவள் பாட்டுக்கு ஆற்றுலே இருந்துன்னு பகவானை சேவிக்கலாம் இல்லையா. அப்போ அந்த குழந்தை சொல்கிறது, இவாளால் கடவுளை பார்க்க முடியாது, ஆனால் காட் வில் see him no அப்படின்றது குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. நாம் பெருமாளை பார்க்கணும்னு இல்லை, திருப்பதியில் நாம் பார்க்குறதுன்றது ரொம்ப அரிது, ஒரு செகண்டில் தள்ளிடுறோம். ஆனால் பகவானுடைய கடாட்சம் இம்மி நம்ம மேலே பட்டுடுத்துனா கூட அதில் நமக்கு எந்த ஸ்ரேயஸும் எந்தவித குறையும் இல்லாமலே இருக்கு. பகவான் பல அவதாரங்கள், விபவ அவதாரங்கள் எடுக்கிறான், மத்ஸ்யகூர்ம அவதாரங்கள்லாம் எடுத்திருக்கார். இப்போ ராமநவமியை முன்னிட்டு இந்த ஃபங்க்ஷன், ராமநவமி இந்த மாத கடைசியில் வந்தால் கூட இந்த ஆன்மீக சமாஜம் முதல் தேதியாக அருமையாக அதை கொண்டாட விழைந்திருக்கா. பகவான் பல அவதாரங்கள் எடுத்துள்ள ராமாவதாரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ராமாவதாரம் எதுக்காக எடுத்தான்? ராமாவதாரம் எதுக்காக எடுத்தான்னா, முதல்ல தர்மத்தை நிலைநாட்டணும். தர்மத்தை நிலைநாட்டணும். முதல்ல கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவத்கீதை உபதேசம் பண்ணியிருந்தான்னா, அவனுக்கு என்னடா வைகுண்டத்திலிருந்து என்ன வேணாலும் உபதேசம் பண்ணுவா, வந்து மனுஷனாக பிறந்த கஷ்டப்பட்டாதானே தெரியும்னு சொல்லிடுவாள். அதனால தான் முதல்ல ராமாவதாரம் எடுத்து ஒரு மனுஷனுக்கு இந்த கஷ்டம்தான் இல்லை, அத்தனை கஷ்டமும் அவருக்கு வந்தது, அத்தனை கஷ்டத்தையும் மீறி தர்மத்தை விடாமல் அதுலேருந்து முன்னுக்கு வந்தார் இல்லையா, அதை காமிக்கணும் ஜனங்களுக்கு. நாம் மனுஷனாக போய் பிறந்து அதை எடுத்து காமிக்கணுன்ற எண்ணம் வந்தது. அதனால் ஒன்று. ரெண்டாவது, சனகாதிகள் அவளுடைய சாபம், துவாரபாலகர்களாக இருந்து 3 ஜென்மம் அசுர ஜென்மம் எடுக்கணுங்கிறதுல அந்த ராவணன் கும்பகர்ணன் பிறந்து ரொம்ப அவஸ்தைப்பட வைக்கிறா தேவர்களெல்லாம். அவள்லாம் போய் பகவான் இடத்துல முறையிட அவளை வதம் பண்ணுறதுக்கு வைகுண்டத்துலேருந்தே பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த தர்மத்தை நிலைநாட்டி காமிக்கணுங்கிறதுக்கு தான் ராமாவதாரம். இந்த ராமாவதாரம் எப்படி, ராமாயணம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னோன்னா, 9 விதமான பக்தி சொல்கிறது. ஸ்மரணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்.
இப்போ நீங்கள்லாம் கேட்குறீங்களே அதான் சிரவணம், அதுதான் பக்தியிலே முதல் பக்தி. அதுக்கப்புறம் தான் கீர்த்தனம் நான் சொல்கிறது. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், மனசால பகவத் தியானம் இருந்துகிட்டே இருக்கணும். நாம் எப்படி முடியும்? பகவானை எப்படி தியானம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நான் ஒரு ஸ்லோகம் கற்றுன்னு இருக்கேன், அதில் எனக்கு புக்கு வேணும், புக்கு இருந்தால் தான் சொல்வேன்றச்சே, புக் இருந்தால் தான் வரும். ராமாகிருஷ்ணா கோவிந்தான் மனசில் ஓட்டின்னு இருக்கிறதுக்கு எந்த புக்கும் வேண்டாம் இல்லையா? நம்ம சமையல் பண்ணுறச்சிவோ ஆஃபீஸ் வேலை பண்ணுறச்சிவோ மனசுக்குள்ளே அந்த ராமநாமத்தை ஓட்டி பழகிட்டோன்னா போகும். அது தன்னால் கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அது மனசில் நம்ம ரோட்டில் போயின்னு இருக்கச்சே கூட நம்ம மனசில் பாட்டுக்கு ராமநாமம் ஓடிடும். சிரவணம், அப்புறம் ஸ்மரணம், பாத சேவனம். பகவானுக்கு திருவடியை பிடிச்சி கைங்கரியம் பண்ணணும். திருவடியை பிடிச்சி கைங்கரியம் பண்ணணும்னா அவனுக்கு அர்ச்சனம்லாம் பண்ணணும். அப்புறம் வந்தனம், அவனை விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அந்த விழுந்து நமஸ்காரம் பண்ணணுங்கிறது குழந்தைகளுக்கு இப்போ இல்லவே இல்லை. அப்படின்னா என்னன்னு கேட்குறா குழந்தைகள்லாம். ஏன் காரணம் அப்படின்னா பெற்றோர்கள் அதை கற்றுக் கொடுக்கல. கண்டிப்பாக இந்த காலத்திலையும் இவ்வளவு ஆபத்துக்கள், இவ்வளவு எல்லா வசதிகள் இருந்தாலும் குழந்தைகள் ஒரு 10 வயசு மட்டும் கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோலில் வளர்க்க முடியாது. குழந்தைகள் இந்த காலத்து குழந்தைகள் சாக்கு போக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த 10 வயசு மட்டும் அவளுக்கு எதுவுமே தெரியல. அதாவது இப்போ உலகத்தில் ரொம்பவே விஷயங்கள்லாம் அவள் தெரிஞ்சுக்கிறானா கூட பகவானை நோக்கி போங்க, ராமநாம சொல்லு, தினம் கத்தால ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை ராமநாம சொல்லிட்டு போ அப்படின்லாம் சொல்லி குழந்தைகளை பழக்கி பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டுட்டோன்னா பாதி வயசானோடனே அவளுக்கு டீனேஜர்லாம் புத்திலாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனாலும் எந்த தப்பு தண்டா பண்ணாமல் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தவுடனே திரும்பியும் அவள் பகவத் விஷயத்தில் ஈடுபட்டுடுவா கண்டிப்பாக. அது பெற்றோர்களுடைய கடமை தான். பெற்றோர்கள் தான் முதல்ல பகவானிடத்துல குழந்தைகளை ஆச்சாரியனை சேவிக்க போய் அழிச்சிட்டு போகணும். நம்மளே போகாமல் இருந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு ஆச்சாரியன் யாருன்னே தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி பகவத் பக்தியை நாம தான் வளர்க்கணும்னு சொல்கிறோம். எல்லாம் இது சக்கியம்னா தோழமையாக பகவானிடத்துல. பகவானா நான் நினைக்கிறவன், நீ என்னை எப்படி வேணாலும் பக்தி செலுத்து, நீ பக்தி கூட செலுத்த வேணாம், நீ என்னை திட்டுறையோ வெய்யறையோ பயப்படுறியோ. கம்சன் பயத்தினாலே பகவான் அடைஞ்சான் இல்லையா? கோபிகைகள்லாம் காமத்தினால் அடைஞ்சாலும் ஒவ்வொருத்தரும் சிசுபாலன், தந்தவக்தரன், இரண்யாட்சன், இரண்யகசிபெல்லாம் பகவானை வெசுண்டே இருந்தான். அதில் பகவான் அடைஞ்சான். என்னை பற்றின சிந்தனை உன் இடத்துல இருந்துட்டா போறோன்றான் பகவான். கடைசியாக ஆத்ம நிவேதனன்றது என்னையும் என் உடமையும் உன் சக்கரை பொறியற்றி கொண்டுன்னு பகவானிடத்தில் நம்மளுடைய சேர்ந்தது எல்லாத்தையும் பகவானிடத்தில் ஒப்படைக்கணும். வாமனாவதாரத்தில் 3 அடி மண் கேட்டு வரான் பகவான். 2 அடி அளந்துடுறான். 3வது அடி மண் எங்கடா? வெக்கமா இல்லையா அவனுக்கு? ஏக சக்கராதிபதியின் பெருமையாக சொல்லிட்டு இருந்தியே, யார் முன்னாடி சொல்கிறான்? இவ்வளவு நாளாக அவனை ராஜாவாக வச்சுண்டு அவன் கீழே இருந்தவா அத்தனை பேர் எதிர்க்கையும் இவனை மானத்தை வாங்குறார் பெருமாள். அவன் கொஞ்சம் கூட அசரலை. பிரபோ, உங்களுடைய திருவடி படாத இடம் என்னுடைய தலை இருக்குது, அதில் வச்சு அளந்துக்கோங்கிறான் பகவான். கட்டி பிடிச்சிக்கிறான் அவன். இன்றைய தினமும் இப்பையும் அவனுக்கு வாயில் காப்பானாக பாதாள லோகத்தில் இருந்துட்டு இருக்கான் பகவான். அந்த மாதிரி பகவத் பக்தியை நம்ம ஆத்ம நிவேதனம் நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் பகவானிடத்தில் கொடுக்கணும். ராமாயணங்கிறது எப்படி உருவாச்சுன்னா நாரதர் மூலமாக. நாரதர் என்றைக்குமே நன்மை தான் பண்ணிட்டு இருக்கார். நாரதரோட லைஃப்பை பார்த்தோன்னா அவர் அதுக்கு முன்ஜென்மத்தில் ஒரு வீடு வேலைகள்லாம் செய்கிறா பாருங்க. அதெல்லாம் பெருக்கி ஒழுகி அந்த வேலைக்காரிக்கு பிள்ளையாக பிறக்கிறார். சின்ன பையனாக பிறந்திருக்கான். அப்பா சின்ன வயசுலேயே தவறி போயிட்டா. அந்த அம்மா எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போவா. வாசல் அந்த குழந்தைய உட்கார வச்சு வீடெல்லாம் பெருக்கி கோலம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த குழந்தைய கூட்டின்னு போவா. அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் காலம் கழித்து ஒரு மடத்தில் அந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு அவளுக்கு சான்ஸ் கிடச்சிது. அங்கே நல்ல பாகவதாலாம் வருவாள். அந்த பாகவதாகள் விஷயங்கள்லாம் பேசச்சு அவளுக்கு வேண்டிய சுசுரூஷையெல்லாம் பண்ணி கொடுப்பாள். இந்த குழந்தை வாசலில் உட்காந்து அவள் பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தது. அவள் அம்மாவும் என்கரேஜ் பண்ண. அவள் அம்மா தான் சொல்கிறா, போ சும்மா இங்கே உட்காந்து மண்ணை நோண்டிட்டு இருக்காது, அவள் என்ன பேசுகிறா போய் கேளு, பெருமாளை பற்றி பேசுகிறா கேளு, அவள் குளத்தில் குளிக்க போனால் போ, அவள் அங்கே டிஸ்கஷன்லாம் பண்ணுவா, அதெல்லாம் கேளுன்றா. இந்த குழந்தையை நல்லா என்கரேஜ் பண்ண இந்த குழந்தையும் அந்த பாகவதாள்கிட்ட ரொம்ப ஒன்றி போயிடுறான். ஒரு 4 மாதம் ஆகுது. அவள் கிளம்புறான். அவள் கிளம்பச்சே இந்த குழந்தை சொல்கிறது, நானும் வரேனே உங்களோட. என்னப்பா சொல்கிறேன், உனக்கு அம்மா இருக்கா, நீ அம்மாவை பார்த்துக்கோ, உனக்கு க்ஷேமம் உண்டாகும்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த குழந்தைக்கு அம்மாவை பார்த்துக்கணுன்றது இருக்குது. இருந்தாலும் அவளுடைய சங்கம் போயிடுத்தேன்னு வருத்தப்படுறது. பகவான் எந்த காரியம் பண்ணினாலும் ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்கிற மாதிரி கொஞ்ச காலத்தில் அவள் அம்மா தவறி போய்ட்றான். இப்போ அம்மா போயிட்டா அந்த குழந்தைக்கு யாருமே இல்லாமல் தவிக்கிறது. இந்த நேரம் அதுதான் சொல்லுவா, பெரியவாள்லாம் நம்ம பகவானை நினைக்கிறது ஆச்சாரியனை நினைக்கிறத விட பகவானா ஆச்சாரியனும் நம்மளை நினச்சாதான் அதுதான் ரொம்ப உத்தமம். இப்போ இந்த குழந்தை தவிச்சுட்டு இருக்க நேரத்தில் அந்த 4 பாகவதா வந்தா பாருங்க. அவள் நினைக்கிறான் அந்த குழந்தை ரொம்ப சமத்தாக இருந்ததில்ல, சத்விஷயங்களில் ஈடுபடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததில்ல, அந்த குழந்தை பாவம் நம்ம விட்டுட்டு தோன்றா. பகவான் ஆச்சாரிய கடாட்சம் அந்த குழந்தை மேலே பட்டதோ என்னமோ அந்த குழந்தையும் தவறி போய்டுறது. அடுத்த ஜென்மம் தான் நாரதராக பிறக்கிறார். பிரம்மபுத்திரர் நாரதராக பிறக்கிறார். நாரதருக்கு அவ்வளோ விஷயம். அந்த நாரதர் இப்படி
சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா. அந்த நேரத்தில் ரத்னாகரன் அப்படிங்கிற ஒரு வேடுவன், அந்த வேடுவன் என்ன பண்ணுறான், அந்த காட்டில் இருக்கிற பசு பட்சிகள் எது வந்தாலும் மிருகங்களெல்லாம் அழிப்பான், அதெல்லாம் எடுத்துப்பான். அந்த காட்டு வழியாக யார் போனாலும் அவளுடைய செல்வத்தெல்லாம் பிடுங்கிட்டு தன் மனைவி மக்கள் அம்மா அப்பா எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுப்பான். அவளை ரொம்ப ஆசையாக அதெல்லாம் நரிசித்து சாப்பிடுவாள். அதே மாதிரி ஒரு நாள் நாரதர் அந்த பக்கமாக வரார். அதான் பகவான் யாரையானும் அருள் புரியணும்னு நினச்சிட்டா எப்படி பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு தெரியாது. இப்போ ஏற்பட்ட வேடனுக்கு எப்படி ஒரு அனுக்கிரகம் கிடைக்கிறது. ரொம்ப நாளாக லௌகிக விஷயங்களில் வேறு மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டிருந்தவா கூட திடீர்னு ஒரு நாள் கோவிலுக்கு வந்தானா, ஏன்னா அப்படி சுற்றின்னு இருந்தவன் இன்றைக்கி என்ன கோவிலுக்கு வந்திருக்கான்னு நினைக்கக்கூடாது. அன்றைய தினம் பகவான் ஆச்சாரிய கடாட்சம் அவன் மேலே பட்டிருக்கு, அதனால தான் அன்றைக்கி வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி போயின்னு இருக்குச்சு. நாரதர் வரார். வந்த உடனே அவர்த்தையும் போகிறான். அவர்த்தையும் போய் சொல்கிறாங்க, என்ன இது என்ன கொண்டு வந்திருக்கா, எடு 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 எல்லாத்தையும் எடு. நான் என்னப்பா ஒரு சன்னியாசி மாதிரி சுற்றின்னு இருக்கேன், எங்கிட்ட என்னப்பா இருக்கும், என்ன இருக்கோ கொடு. சரி நீ இதெல்லாம் என்னத்துக்கு எடுக்கிற, என்னத்துக்கு பண்ணுற? ஆமாம், என்னுடைய குடும்பத்தை நான் ரட்சிக்கணும் இல்லையா, அதுக்காக தான். குடும்பத்துக்கு என்ன பண்ணுவேன்னா, அந்த பசு பட்சி என்னென்ன அடிக்கிறேனோ அதை கொண்டு போய் கொடுப்பேன். என் மனைவி அதை சமைச்சு எல்லாருக்கும் கொடுப்பா, செல்வத்தெல்லாம் கொண்டு கொடுப்பேன். சரி, அவள் எல்லாரும் அதை வாங்கி ரசிக்கிறாளோன்னு அவள் இதனால் உனக்கு எவ்வளவு பாவங்கள் சேருது, அந்த பாவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிப்பாளா? கண்டிப்பாக பண்ணிப்பா சாமி. என் மனைவி என் பிள்ளை என் அம்மா அப்பா எப்படி மாட்டேன்னு சொல்வாள், கண்டிப்பாக பண்ணிப்பா அப்படின்னு உடனே அப்படின்றா. உடனே ரத்னாகரன், என் மனைவி என் மக்கள்னு சொல்றியே, நீ போய் கேட்டுட்டு வா, நீ கேட்டுட்டு வா, நான் என்ன பண்ணுறான்னு சொல்லி நான் இங்கே உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னு. சரின்னு போகிறான். திண்ணையில் அம்மா அப்பா உட்காந்துருக்கா. அம்மா அப்பா உட்காந்துருக்கச்சே அம்மா அப்பாட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி ஒரு சாமியார் சொன்னார், என்னுடைய பாவத்தில் பாதி நீ வாங்கிப்பியோணும் அப்படின்னு. அது என்னடா, நான் உன்னை பெற்றேன், சின்ன வயசில் வளர்த்தேன், அந்த வளர்த்த கடனுக்கு நீ இப்போ என்னை காப்பாற்றுற, அப்படி இருக்கச்சு உனக்கு உன் பாவத்தை எதுக்கு நான் வாங்கிக்கணும், நான் மாட்டேன். மனைவிட்ட போகிறான், நான் பாதி நீ பாதி இல்லையா, என் பாவத்தில் பாதி வாங்கிப்பியான்னு. கல்யாணம் ஆச்சா என்ன சொன்னீங்க, என் உயிர் இருக்கிற மட்டும் என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி கைப்பிடிச்சிங்க, அதனால் உங்களுடைய கடமை என்னை காப்பாற்றுறீங்க, உங்கள் பாவத்தை நான் ஏன் வாங்கிக்கணும், வாங்கிக்க மாட்டேன். தூக்கி வாரி போடுறது எனக்கு. உடனே நாரதர்கிட்ட ஓடி வரான். ஓடி வந்து, சாமி எனக்கு இனிமேல் குடும்பமே வேண்டாம், உன் திருவடியிலே நான் கிடக்கிறேன், இந்த மாதிரி சொல்லிட்டா எங்கள் வீட்டில். அதுதான்டா உலகம். சாஸ்திரமே என்ன சொல்கிறது, புருஷா பண்ணின பாவங்கள் அவர்கிட்ட மட்டும்தான் நிற்கும். அவள் பண்ண புண்ணியம் ஸ்ரீகளுக்கு வருமா, ஸ்ரீகள் பண்ணின புண்ணியம் அவளுக்கு மட்டும் இருக்குமா, பாவம் புருஷனுக்கும் சேருமா. அது ஏன் அந்த சாஸ்திரம் அப்படி இருக்குன்னு தெரில, பாவம் புருஷாலாம் அந்த விஷயத்தில் அந்த மாதிரி இருக்குச்சு. இந்த நாரதர் இப்படி சொல்கிறார். உடனே சொல்கிறார், இங்கே உட்கார், இதுதான் உன் இடம், நான் நிறைய இடத்துல சஞ்சாரம் பண்ணுவேன், உன்னெல்லாம் கூட்டின்னு போக முடியாது. அவனை போய் ராமகிருஷ்ணா சொல்லுனா அவனுக்கு என்ன தெரியும்னு, இங்கே இருக்கிறதெல்லாம் என்னென்னா மரம்ன்றான், இதையே சொல்லிட்டு இருக்கான், மரம் 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 ராமராமான்னு சொல்கிறான். அவனை சுற்றி புற்றே ஏற்பட்டுறது. பிரம்மபுத்திரர் பிரம்மாவுக்கு இந்த வேடுவனை ராமாயணம் எழுத வைக்கணுன்ற எண்ணம் வருது. அப்போ கொஞ்சம் காலம் கழித்து நாரதரும் வரார், பிரம்மாவும் வரார். அவன் புற்றிலிருந்து வெளியில் பார்க்குறான். புற்றிலிருந்து வெளிவந்ததுக்கு தான் அவனுக்கு வால்மீகி என்ற பெயர். வெளியில் வந்த உடனே அவன் பார்த்த காட்சி என்னன்னா, இன்னொரு வேடுவன் கிரமச்ச பட்சிகள் 2 அந்யோன்யமாக இருக்குது. அந்த பட்சியில் ஒரு பட்சியை அடிச்சுட்டு அது கீழே விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கு. மேலே இருக்கிற பட்சியை அழகு. அதை பார்த்த உடனே இவ்வளவு நாளாக இவனே இந்த தொழிலை தான் பண்ணியிருந்தா கூட இவனுக்கு வெறுப்பு வருது அந்த வேடுவன் மேலே. அவனை பார்த்து ஒரு கொடூரமான வார்த்தைகளை சொல்லணும்னு நினச்சின்னு சபிக்கிறார். மாரிஷாத பிரதிஷ்டம் கமத சாஸ்வதி சமாஹா யக்ரௌஞ்சானம் மிதுனதேகம் அவதிகாம மோகிதம். உடனே பிரம்மா பிரத்யட்சமாகிறார். பிரம்மா பிரத்யட்சமாகி சொல்கிறார், நீ தான் இனிமேல் ராமாயணத்தை எழுதணும். நான் உனக்கு சரஸ்வதியை கொண்டு இந்த வார்த்தைகள் நீ உதிர்த்த அமங்கலமான வார்த்தை நீ நினைக்கிற, ஆனால் அதே மங்கள வார்த்தைகளாக மாற்றி ராமாயணத்துடைய முதல் ஸ்லோகம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்துகிறேன்னு சொன்னார். இந்த நாரதர் இந்த மாதிரி ஒரு நல்ல குரு கிடச்சிது. பிரம்மாவும் அனுகிரகம் பண்ணுறார். நாரதராகவே இருந்தால் கூட தனக்கு தான் பக்தி ஜாஸ்தின்னு திமிர் வரக்கூடாது. அதுக்கும் ஒரு கதையை பார்த்தோன்னா, நாரத பெருமாள்கிட்ட போய் சொல்கிறார், எப்போதும் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கேனே, நான் தானே உன்னோட சிறந்த பக்தன். இல்லை இல்லை, அந்த ஒரு ஊர் சொல்லி அந்த ஊரில் ஒரு விவசாயி இருக்கான், அவன் தானே என்னோட சிறந்த பக்தன். ஏன் அவன் என்ன பண்ணுறான், நீ போய் ஒரு நாள் அவனோட இருந்து பார்த்துட்டு வா. காத்தால் எழுந்துக்கிறான், ஹரி 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 ஹரின்னு எழுதுறன்னு சொல்லிட்டு எழுந்துக்கணும் எல்லாரும். அதை மாதிரி எழுந்துக்கிறான். வெளியில் கிளம்புறச்சே கேசவா சொல்லிட்டு போகணும், எது சாப்பிட்டாலும் கோவிந்தா சொல்லிட்டு போகணும். நான் குழந்தைகள் கிளாஸ்லலாம் சொல்வேன், அம்மா அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன்னா கூட கோவிந்தான்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க, ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லி அம்மாட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, கோவிந்தான்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. படுத்துக்கச்சே மாதவா. இதுதான் அந்த விவசாயி பண்ணுறான். காத்தால் எழுந்து அம்மா அப்பாட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிறான், மனைவி ஏதோ கொடுக்குற ஆகாரத்தை சாப்பிட்றான்.
வயல்வெளிக்கு போகிறான், விவசாயம் பண்ணுறான், சாயங்காலம் வீட்டுக்கு வரான், கேசவா சொல்லிட்டு வெளில போகிறான். வீட்டுக்கு வந்தோடனே அவள் ஆகாரம் கொடுத்து சாப்பிட்டு மாதவான் ஒரு 3-4 தரம் தான் பகவான் பேரை சொல்லியிருக்கான். இவன் போய் சிறந்த பக்தன் சொல்லிட்டாரே பகவான்ட்டு நான் வரத போகிறேன். பகவானே எப்படி நீ சொன்னேன்? சரி, ஒரு கப்பில் எண்ணெயை கொடுத்து இதை தூக்கிட்டு நீ உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வா. ஒரே ஒரு சுற்று போய் சுற்றிட்டு வந்துட்டேன். சரி, இதை தூக்கிட்டு பஸ்ஸை எத்தனை தரம் நீ நாராயணான்னு சொன்னேன். விளையாடுறியா கிருஷ்ணா? என்ன விளையாட்டு இது? ஒரு சொட்டு கூட கீழே கொட்டக்கூடாதுன்னு கையில் கொடுத்துருக்க. நான் எப்படி உன் நாமத்தை சொல்வேன்? அந்த எண்ணெய் ஒரு சொட்டு கொட்டக்கூடாதுங்க செவே நீ என்னை மறந்துட்ட. அவன் குடும்பத்தில் அவ்வளவு பாரத்தை சுமத்தி வச்சிருக்கேன். அப்படியே ஒரு நாளைக்கு 4 தரம் என் பேரை சொல்கிறானே, அவன் சிறந்த பக்தனா நீ சிறந்த பக்தனான் நாரதர் வெட்கி தலைகுனிகிறார். இப்படி ராமாயணம் ஆரம்பிக்கிறோம். ராமாயணத்தில் நம்ம பாலகாண்டத்தை மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி ராமநவமியை முன்னிட்டு நம்ம பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். தசரதர் பெரிய ராஜா 11,000 வருஷங்கள் ஆண்டார். அவருக்கு 3 மனைவிகள், கௌசலை, கைகேயி, சுமித்ரைன்னு. அவளுக்கு எல்லா ராஜ்யமாக சூப்பராக நடக்குது, எல்லாம் நல்லா நடக்குது. ஆனால் அவளுக்கு குழந்தை இல்லை. குலகுரு வசிஷ்டர்கிட்ட போய் சொல்கிறார், எனக்கு குழந்தை வேணும். குழந்தை வேணும்னா எதுக்கு குழந்தை வேணும்? மமலாலபியமானஸ்ய புத்ராத்தம் நாஸ்திமை சுகம். லாலனை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன குழந்தை வேணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா குழந்தை வேணுமா? அப்போ என்ன பண்ணலாம்? பகவானுக்கு பிரார்த்தனை பண்ண. ஆனால் இந்த குலகுரு வசிஷ்டருக்கு தெரியும் கண்டிப்பாக இவருக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு ஆசீர்வாதம் பண்ணிடுறார். அப்போ தசரதா, நீ பண்ணின சில பாவகர்மாக்கள்னால தான் உனக்கு குழந்தை இல்லை. அதனால் அந்த பாவங்கள் தீர்றதுக்கு அஸ்வமேத யாகத்தை பண்ணு. அஸ்வமேத யாகத்தை பண்ணு, நான் அதை பண்ணி வைக்கிறேன்றார். பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறம் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுன்றார். சரி பண்ணலாம் கட்சி, நான் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணலை, நீ இப்போ ரிஷ்யசிருங்கரை கூட்டின்னு வா. ரிஷ்யசிருங்கர் யார் அப்படின்னா, ரிஷ்யசிருங்கன்றவர் விபண்டகர் அவருடைய பிள்ளை. விபண்டகர் ஒரு மானுக்கும் மனுஷாளுக்கும் குழந்தையாக பிறந்தது தொட்டுக்கு அவர் தலையில் வந்து கொம்பு இருக்குது. இந்த விபண்டகர் ஒரு காட்டில் குடிசையில் தன் பிள்ளை ரிஷ்யசிருங்கரை வளர்க்குறார். சகலவிதமான மந்திரங்களும் அவருக்கு சொல்லி கொடுத்துட்றார். ஆனால் உலகமே தெரியாது, அதுவும் ஸ்திரீகள் எப்படி இருப்பானே அவர் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ரிஷ்யசிருங்கரை வளர்க்குறார். அந்த ரிஷ்யசிருங்கர் வந்தால் அந்த நாட்டில் என்ன ஆச்சு, ரோமபாதன்ற ராஜா அரசாட்சி புரிஞ்சுட்டு இருந்தான். அவனுடைய நாட்டில் பஞ்சம் வந்தது, தீர்த்தமே இல்லை. அப்படின்றச்சு என்ன பண்ணலான்றச்சு யாரோ சொல்கிறார், ரிஷ்யசிருங்கர் வந்தானா சரியா போயிடும், அவர் காலடி பட்டால் உன் நாட்டில் மழை பெய்யும். அப்படியா? அவர் யார் என்னன்னு கேட்கச்சே அவருக்கு விஷயம் தெரியுது. ரோமபாதனுடைய மாப்பிள்ளை. எப்படி மாப்பிள்ளை ஆனானா, இந்த மாதிரி விபண்டகரோட பிள்ளை ரிஷ்யசிருங்கர் அவரை எப்படியோ தன்னுடைய அரசவையில் நாட்டியம் ஆடுற ஸ்திரீகளை அனுப்பி, அவர் பெண்ணுனா யாருன்னே பார்த்ததே இல்லை, அவரை பிடிச்சி எப்படியோ அந்த பெண்களால் மயக்கி இந்த ரிஷ்யசிருங்கரை இந்த நாட்டுக்கு வந்து மழை கொட்டுன்னு கொட்டுறது. உடனே அந்த ரோமபாதம் நினைக்கிறான், இந்த வருஷம் மழை பெஞ்சு எடுத்து அடுத்த வருஷம் என்ன பண்ணுறது, பேசாமல் தன் பொண்ணு சாந்தாவை இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடறான். அதனால் அந்த வீட்டோட மாப்பிள்ளையாகவும் இருக்கு. விபண்டகர் வந்து பார்க்குறார், பிள்ளை இந்த நிலைமையில் இருக்கான்னு உடனே சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறா பிள்ளைய. இந்த மாதிரி இருக்கச்சே அந்த ரிஷ்யசிருங்கர் வந்து அழிச்சுன்னு வரணும்னு, ஓ ரோமபாதனுடைய மாப்பிள்ளை தானா, எனக்கு ரோமபாதன் என்னுடைய தோழன் தான், நானே போய் கூட்டின்னு வரேன்னு சொல்லி தசரதர் வந்து ரிஷ்யசிருங்கரை வரவழைச்சி அரண்மனைக்கு வந்து அவ புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அந்த மகாபுருஷன் வந்து பாயசம் கொடுக்க, அதை எப்படி பங்கிடுறார் அப்படின்னா, முதல் 50% கௌசலைக்கு கொடுக்குறா. அவள் கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. உடனே கைகேயிக்கு அதில் பாதி கொடுக்குறா, 25. அவள் 2 பேரும் சாப்பிட்றான். இந்த சுமித்ரைக்கும் ஒரு பாதி கொடுக்குறான், அதை 12%. இந்த மீதி 12% என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறச்சே இந்த சுமித்ரை மனசில் நினைக்கிறாளாம், அது தசரதனுக்கு அந்யோன்ய தம்பதிகள், அவளுக்கெல்லாம் புரியும். அவள் வந்து என்ன சொல்கிறா, இவ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, முதல்ல கௌசலையும் கைகையும் சாப்பிட்டுடணும், அவள் முதல்ல கர்ப்பம் தரிச்சுடணும், அப்புறம் தான் நான் கர்ப்பம் தரித்து எனக்கு பிறக்கிற குழந்தைகள் அவளுக்கு சிசுருஷை பண்ணுற குழந்தைகளாக தான் வேணும், குழந்தையாக தான் வேணும்னு நினைக்கிறா. ஆனால் இவன் மனசு இப்படி நினைக்கிறான்னு உடனே தசரதர் இன்னொரு பங்கையும் சுமித்ரைக்கே கொடுத்துட்றார். அதனால தான் 4 பேருக்கும் 4 குழந்தைகளும் பிறக்கிறது. கௌசல்யாக்கு ராமரும், கைகைக்கு பரதனும், சுமித்ரைக்கு லக்ஷ்மணன், சத்ருகனன் 4. இப்படி பார்த்தனா இவா லக்ஷ்மணன் எதுக்கு பண்ணியிருக்கான், சுமித்ரை பிறந்த உடனே சொல்லிடுறான், இந்த குழந்தை வந்து ஒரு குழந்தை ராமருக்கு கைங்கரியம் பண்ணணும், பகவத் கைங்கரியம், இன்னொரு குழந்தை பாகவத கைங்கரியம் பண்ணுறது, அதுக்கு தான் எனக்கு 2 குழந்தைகள்ன்றான். குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும், பேர் வச்சு தொட்டிலிடுறான். தொட்டிலிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, குழந்தைகள் 4ஐயும் தனித்தனி ஒவ்வொரு தொட்டிலில் விட்டுருக்கா. 4 குழந்தைகளும் ஓன்னு அலறது. அதுவும் அதில் லக்ஷ்மணனும் சத்ருகனும் ரொம்ப அழறான். ரொம்ப அழுத உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில, தாய்மார்கள்லாம் தவிக்கிறா. அப்போ வசிஷ்டர் வந்து சொல்கிறார், ஒன்றுன்ற லக்ஷ்மணனை தூக்கி ராமர் தொட்டில் விடு, சத்ருகனனை தூக்கி பரதன் தொட்டில் விடு, சரியாகிடுன்றான். அதே மாதிரி கொண்டு விட்ட உடனே 2ம் அவ்வளோ பயிராகிடுது. குழந்தைகள் வளர்றா.
12 வருஷம் குருகுல வாசம்லாம் நடக்கிறது. 12 வயசான உடனே அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தசரதன் முனிவர்கிட்ட பேசச்சு, குலகுருட்ட பேசச்சே. குலகுருட்ட பேசுகிறார். பேசின்னு இருக்க நேரத்தில் வாசலில் வாயில் காப்பாளர் வந்து சொல்கிறார், விஸ்வாமித்திர சுவாமி வந்திருக்கார். அப்படியா, ஒரு நல்ல விஷயம் மாத்தில் பேசச்சே. பாகவதா வந்தால் ரொம்ப விசேஷம். ஓடி போகிறான் தசரதன். விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவர் கூட்டு உட்கார வச்சு அவர் சொல்கிறான், இன்றைக்குமே தசரதன் வாய் கொடுத்து மாட்டிப்பான். விஸ்வாமித்திரத்தையும் சொல்கிறான், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் தரேன், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, தரேன். ஒன்றுமே பேச மாட்டேங்கிறார். ஒரு நேரம் வந்து சொல்கிறார், தருவன தொழில் யானியாற்றும் தகை வேள்விக்கு இடையூறா தவம் செய்வார்கள் வெறுவர சென்றடை காமம் வெகுளியன நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்துதீயன. நான் வந்து காட்டில் யாகம் பண்ணிட்டு இருக்கேன், அசுரர்கள்லாம் அதை தடுக்கிறா, பூர்த்தி பண்ண முடியல என்னால். அதனால் அந்த யாகத்தை காக்கிறதுக்கு உன் பிள்ளை நால்வரிலும் கரிய செம்மல் ஒருவனை கொடுன்றார், ராமனை கொடுன்றார். துடிச்சு போய்டுறார் தசரதர். ஒருத்தனுக்கு பிறவியில் குருடாக இருக்கான், அப்புறம் நடுவில் அவனுக்கு கண்ணு கிடைக்கிறது, ஆகான உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கச்சே அந்த கண்ணை திரும்பியும் பிடுங்கிட்டா அவன் எவ்வளோ தவிப்பான். அந்த தவிப்பு தவிக்கிறார் தசரதன். சுவாமி நான் வரேன், உங்கள் யாகத்தை காக்கிறதுக்கு நான் வரேன். என் குழந்தை தாமரை கண்ணன் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா தூங்கிடுவான், அவனை போய் இரவு காத்திருந்து யாகத்தை காக்கிறதுக்கு வான்னு கூப்பிடுறீங்களே. வேண்டாம், நான் அனுப்ப மாட்டேன். தசரதா நீ அனுப்புறியா, உன்னையும் உன் ராஜ்யத்தையும் நான் சபிச்சுட்டுமா. பயந்து போய்டுறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ குலகுரு வசிஷ்டர் சொல்கிறார், தசரதா தைரியமாக அனுப்பிவை, ஒன்றும் ஆகாது, உனக்கு உன் பிள்ளைக்கு க்ஷேமம் தான் பண்ணுவார். சரின்னு தசரதன் மன வருத்தத்தோடே அனுப்புகிறான். ராமர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரோ இல்லையோ பின்னாடியே லக்ஷ்மணன் ஓடி வந்துடுறார். எங்கே போனாலும் ராமாயணத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் பிரிஞ்சதாகவும் சரித்திரம் இல்லை, அந்த மாதிரி பரதனும் சத்ருகனும் பிரிஞ்சதாகவும் சரித்திரம் இல்லை. 2 பேரும் அந்த வசிஷ்டரோட விஸ்வாமித்திரரோட போகிறான். போயிட்டு அங்கே எல்லாம் நடக்கிறது, யாகத்தெல்லாம் பூர்த்தி பண்ணுறா, கடகாவதம் நடக்கிறது. அந்த நேரத்தில் ஜனகர் ரோசலை அனுப்ப சுயம்பரம் நடக்கிறது சீதாக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். உடனே விஸ்வாமித்திரர் குழந்தைகள் அழிச்சின்னு போய் தனுஷன் வச்சிருக்கா, யாராலையும் ஒன்றும் அசைக்க முடியலன்னு உடனே ஜனகர் கேட்குறார், இங்கே யாரும் ஆண் பிள்ளையே இல்லையா? அந்த வார்த்தையை கேட்ட உடனே லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்து, எப்படி சொல்லலாம் அப்படின்னு எழுதுக்கிறார். உடனே விஸ்வாமித்திரர் சொல்கிறார், ஏன்டா காரியத்தையே கெடுத்துட போகிறடா, நீ எங்கேயாவது எழுந்து போய் தனுஷம் பிரிச்சுட்டேன்னா உனக்காரா கல்யாணம் பண்ணணும், ராமன் பண்ணணும், நீ உட்கார்றா அப்படின்னு சொல்லி அவனை உட்கார வச்சுட்டு ராமனுக்கு செய்கை காமிக்கிறார். ராமன் எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டனர்ன்ற மாதிரி எடுத்தது தான் பார்க்குறா. எப்படியோ வில்லு முறிஞ்சிடும். உடனே ஜனகர் ஓடி வந்து ராமரை ஆலிங்கனம் பண்ணிட்டு, என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா, இந்த காலத்து பசங்களாக தான் ஓகே பண்ணிடலாம், பண்ணிட்டே அம்மா அப்பாட்ட போகலாம், முடிஞ்சால் போகலாம், இல்லாட்டி அதுவும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ராமரை பிள்ளை சொல்ல மாட்டார் இல்லையா. குழந்தை சொல்கிறார், அம்மா அப்பாலாம் வரவழிங்கோ, எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். உடனே ஓலையை அனுப்புறது, வண்டியெல்லாம் அனுப்பி அயோத்திக்கு விஷயம் போனோடனே தசரதருக்கு ஒரே சந்தோஷமாகிடுறது. எல்லா தேவிமார்களோட அழைச்சின்னு வந்து அவளுக்கு இந்த இடத்துலையும் 4 பொண்கள் இருக்கா, ஜனகனுக்கும் அவன் தம்பிக்கும் சேர்த்து 4 பொண்கள் இருக்கா. அவள் 4 பேரையும் 4 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இந்த மாதிரி இவளுடைய குடும்பம் வந்து அயோத்திக்கு திரும்பி வர பரசுராமன்ட்டு இவன் நடுவில் எல்லா சக்தியும் வாங்கிக்கிறார். அயோத்தியில் இன்னொரு 12 வருஷங்கள் இந்த 4 தம்பதிகளும் அருமையான வாழ்க்கை வாழறா. 24 வயசு ஆகுது. உடனே 24 வயசு ஆகுது, அவனுக்கு பேசாமல் பட்டாபிஷேகம் பண்ணிடலாமான்னு தசரதன் நினைக்கிறான். எதுவுமே குலகுரு வசிஷ்டத்தை கேட்டுட்டு தான் எல்லாம் பண்ணணும் இல்லையா. வசிஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கா. பண்ணிற விஷயம் தெரிஞ்சதோ என்னமோ எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் கைகையினுடைய இல்லத்திலிருந்தே ஒரு காவலாளி மாதிரி ஒரு மந்தரைங்கிற ஒரு வேண்டாத ஒரு கேரக்டர் வந்து தங்கரா. அவள் உடனே கைகையை தூண்டி, நீ முன்பு 2 வரங்கள் கேட்கறதுக்கு இருந்தைய தசரதன்ட்டு, அது மூலமாக ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போகணும், பரதன் ராஜ்யம் ஆளணும் சொல்லி கேட்டே ஆகணும்னு சொல்ல, அந்த அதை கேட்டு வாங்கிட்ட உடனே ராமர் காட்டுக்கு கிளம்புறார். சீதை நான் வரேங்கிறா, லக்ஷ்மணன் நானும் வரேங்கிறார். அப்போ சுமித்திரையை சொல்லி அனுப்புகிறான், எங்களெல்லாம் மறந்துடும், முழுக்க நீ வந்து பண்ண வேண்டிய சுசுருஷ ராமருக்கும் சீதைக்கும் தான் அனுப்ப. இந்த நேரத்தில் பரதனும் சத்ருகனும் மாமன் மனைக்கு தங்க போயிடுறான். அவள் இங்கே இல்லை. இந்த நேரத்தில் இவள் காட்டுக்கு புறப்பட்டு போயிடுறா. அப்புறம் இந்த துயரம் தாங்காமல் தசரதன் மரணம் எய்த பித்ருகாரியம் பண்ணுறதுக்காக பரதனை வரவழைக்கணும். பரதன்ற விஷயம் சொல்லாமலே வரவழைச்சு வாசலில் வந்து நிற்கிறான். அயோத்தியாவே சூன்யமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னன்னு விசாரிக்கச்சே வாயில் காப்பாளன் அந்த மந்திரையை காமிச்சிட்டு, இவளால் தான் இத்தனை காரியமும் நடந்ததுன்னு காமிக்க சத்ருகனன் அப்போ தான் பாயறான். உன்னால தான் இந்த மாதிரி நடந்ததா அப்படின்னு சொல்லி அவளை வதம் பண்ணணும்னு நினச்சி அவளுடைய முடியை போய் பிடிக்க போச்சே. பரதன் வந்து சொல்கிறான், சத்ருகனா பண்ணாத, நீ பண்ணிட்டா அண்ணா நம்மளோட பேசக்கூட மாட்டார். இதுதான் பாகவத பக்தி. பகவான் இடத்துல பக்தி பரதனுக்கும் உண்டு, லக்ஷ்மணனுக்கும் உண்டு. லக்ஷ்மணனுக்கு வீராப்பா, ராமர் வராதனா நான் வந்து தான் தீர்வேன், இல்லைடா எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துக்கோ, நான் உன்னாட நீ என்னை கூட்டின்னு போறியா, இல்லை இவாளெல்லாம் இப்போவே நான் ஏதாவது வதம் பண்ணிட்டேமாம்பா, ஐயோ இவன் இங்கே விட்டுட்டு போனால் வம்புன்னு சொல்லிட்டு தான் ராமர் கூட்டின்னு போனார்.
ஆனால் பரதன் எப்படின்னா ராமர் என்ன சொன்னாலும் கேட்பார். அவர் நில்லுனா நிற்பார், உட்காரணும். அந்த மாதிரி 2 பேருக்கும் பக்தியில் அதுதான் டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரி இருக்குச்சு. பரதன் வந்து விஷயத்தை பார்த்துட்டு சொல்கிறார், நம்ம போகலாம், காட்டுக்கே போய் அண்ணாவை வரவழைச்சிக்கலாங்கிறச்சே. அண்ணாவை வரவழைச்சிக்கணும் போகிறார். உடனே சத்ருகனும் பரதனும் கிளம்புறா. குலகுரு வசிஷ்டர் சொல்லி எல்லாருமே போகலான்னு சொல்லி எல்லாருமே போகிறா. இவா பெருசாக திரண்டு வரதை பார்த்துட்டு சித்திரக்கூடத்தில் ராமர் லக்ஷ்மணன் சீதை எங்கள் தங்கி இருக்கா. லக்ஷ்மணன் பரதன் வந்து இவாளுக்கு திரும்பியும் இம்சை பண்ண தான் வரான்னு நினச்சிட்டு காட்டுக்கு அனுப்பி இம்சை பண்ண வரான். அவன் நான் முதல்ல வதம் பண்ணுறேன்னு சொல்லி லக்ஷ்மணன் புறப்பட ராமர் சொல்கிறார், அவன் எதுக்காக வந்திருக்கானோ அவனுக்கு தெரியுமா? உனக்கு ராஜ்யத்தில் ஆசை இருந்தால் சொல்லு, பரதன் வந்தவுடனே கேட்டு நான் உனக்கு வாங்கி தரேன். அவன் எதுக்காக வந்திருக்கான்னு தெரியாமல் அவனை வதம் பண்ண கிளம்புறியே. பாகவத அபச்சாரம் பட்டால் மட்டும் பகவான் அதுக்கு ஓகேவே சொல்ல மாட்டான். நீயே போய் பரதனை கூட்டின்னு வா. பின்னாடி சுக்ரீவனும் விபீஷண சரணாகதி போதும் அப்படிதான் ஆகும். விபீஷணனை அழைச்சிக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஷன் நடக்கச்சே சுக்ரீவன் சொல்லுவான், போர் சமயத்தில் போய் அண்ணாவை விட்டுட்டு வந்திருக்கான், அவன் நான் எப்படி ஏற்றுக்கிறது? நீ எப்படிடா வந்த? நீ அண்ணாவை விட்டுட்டு தானே வந்த, நான் உன்னை ஏற்றுட்ட இல்லை. எப்போ நீ இப்படி சொல்லியா? நீயே போய் விபீஷணன் அழைச்சின்வான்னு சொல்கிறேன். அதனால பாகவத அபச்சாரத்துக்கு எப்படி நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னா, எந்த பாகவதன்ட்டு அபச்சாரப்பட்டோமோ அவா காலடியிலே போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணாதான் நமக்கு விமோச்சனம் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குச்சே துளசிதாசர் லக்ஷ்மணனை சொல்கிறார், டிவோஷனல் சர்வீஸ் பண்ணுறாங்க. இந்திரன் ஜித் வதம் பண்ணுறார், பர்ணசாலை அமைத்தல், தூக்கத்தை விட்டுட்டார். 14 வருஷம் காட்டில் தூக்கமே எனக்கு வேண்டாம் வரமாங்கிறார். அந்த தூக்கத்தை என்ன பண்ணுறதுன்னா, அவள் மனைவி ஊர்மலைக்கு கொடுத்துரு, ஏன்னா கணவனை பிரிஞ்சு அவளும் அவஸ்தப்படுவானா. அந்த 14 வருஷமும் அவள் தூங்கியே கழிக்கிறான். அதுக்கப்புறம் போய் பரதன் வந்து கேட்குறான், ராமர்கிட்ட வாங்கோ நாட்டுக்கு வரணுன்றச்சு. 14 வருஷம் வரமாட்டேன்றார். தந்தை போயிட்டான் தெரிஞ்சு பித்திருக்காரியங்கள்லாம் பண்ணுறார். அப்போ வசிஷ்டர் மூலமாக பரதன் கேட்குறான், அட்லீஸ்ட் உங்களுடைய பாதுகையான கொடுங்க. அந்த பாதுகாயை கொடுக்க நந்தி கிராமத்திலே நானும் அயோத்தி உள்ள திரும்ப மாட்டேன், கண்டிப்பாக ராமர் எப்போ வராரோ அப்போ தான் நான் போவேன்னு சொல்லி நந்தி கிராமத்தில் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் பாதுகைகளை பண்ணி பாதுகா ராஜ்யம் நடக்கிறது. பாதுகா சகஸ்ரத்தில் பாதுகா ராஜ்யத்தை வேதாந்த தேசிகர் அருமையாக கொண்டாடி இருக்கார். ஆனால் அந்த பாதுகா ராஜ்யம் பரதனால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு பரதனையும் கொண்டாடுறா. ஆனால் அதுக்கு முக்கிய காரணம் சத்ருக்னன். பரதன் வந்து நந்தி கிராமத்தில் இருந்து பாதுகா ராஜ்யம் பண்ணிகிட்டே இருந்தான், பாதுகையே பூஜை பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷனை யாராலும் பார்க்கணும் இல்லை, அதுக்கு சத்ருகுணன் அயோத்தியில் இருந்தான். ஆனால் ஒரு லௌகிக சுகங்களும் அனுபவிக்காம அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை மட்டும் நல்லா பார்த்து தசரதனை விட 10 மடங்கு செல்வத்தெல்லாம் பெருக்கி ராமர் திரும்பி வரைச்சி அவர் இடத்துல கொடுக்குறான். அதுக்கப்புறம் கடைசியில் ராமர் பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்ச உடனே லவணாசுரன் ஒருத்த வதம் பண்ண வரான். அவனை அழித்து சத்ருகனனை அனுப்பி அவனை அழித்து மதுரா நகரத்துக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னு அனுப்பி வைக்கிறார். இது வரைக்கும் பாலகாண்டத்தில் லக்ஷ்மணனும் சத்ருகனனுடைய கதையும் சொல்லப்படுறது. லக்ஷ்மணன் இல்லைன்னா ராமர் இல்லை. நம்ம ராமரை கொண்டாடினாலும் சீதையை கொண்டாடினாலும் லக்ஷ்மணனுடைய எல்லா இடத்துலையும் அவருடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கவே தான் ராமர் சீதையை நம்ம கொண்டாட முடியாது. அதை மாதிரி சத்ருகனன் இல்லைன்னா பரதனை நம்ம கொண்டாட மாட்டோம். அந்த அளவுக்கு 2 பேரும் பகவத் கைங்கரியமும் பாகவத கைங்கரியமும் பண்ணோம். மற்ற கதைகள்லாம் பார்த்தா ஆழ்வார்கள்லாம் புலம்பி தீர்த்திருக்கா. 9வது பக்தி தான் ஆத்ம நிவேதனம். அதுதான் என்னையும் என் உடமையும் உன் சக்கர பொறியொற்றி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனி என் திருவுரிப்பே மா மதியம் சரிகலம் சேத்தனா சேத்தனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரதஸ்ரீ குருஸ்வயம். வேதாந்த தேசிகர் சொல்றார், 2த்துக்கும் ஒரே அர்த்தம். என்னுடத்துல இருக்கிற உயிருள்ள பொருள் உயிரில்லாத பொருள் எல்லாமே உன் திருவடியில் உன் சக்கர பொறியொற்றி கொண்டு மாமதியம் சனிகலம் சேத்தனா சேத்தனா மஜம் ஸ்வகைங்கரியோபகரணம், உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கே தான் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணணும், வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சரணாகதி பண்ணணும். பகவான் இடத்துல போய் நிற்கிறச்சே நம்ம என்ன சொல்லணும், நதன்மனிஷ்டோஸ்மி நச்சாத்ம வேதி ந பக்திமான் त्वत्सरणारविन्दे அகிஞ்சனோ அனன்யகதி சரண்ய त्वत्पाद மூலம் சரணம் பிரபத்தே. பிரபோ, எனக்கு ஒன்றுமே தெரியாது, பக்தி கிடையாது, தர்மம் கிடையாது, நியாயம் கிடையாது, எந்தவித ஒரு நல்ல குணமும் கிடையாது. ஆனால் நான் ஒரு இடத்துல சரணாகதி பண்ண வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? உன் திருவடியை பிடிச்சுட்டா நீ என்னை கைவிட மாட்டேன்ற விஷயம் மட்டும் எனக்கு பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா. அதனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லைனா கூட உன் திருவடியை பிடிச்சுட்டேன், அதனால் எனக்கு நல்ல கதி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஒன்று திட விஸ்வாசம். பகவான் இடத்துல போயிட்டா நிச்சயம் நம்மளை காப்பாற்றுவானோ மாட்டோனோன்னா அப்படியே விட்டுரும். அதுக்கும் ஸ்ரீரங்கத்தில் ஒரு கதை சொல்லுவா. ஒருத்தர் ரொம்ப வயிற்று வலியோடு போனான். அந்த அர்ச்சகத்தை வந்து சொன்னான், எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்கிறது, பெருமாள்கிட்ட இந்த வயிற்று வலி சரியாகுமா ஆகாதா கேட்டுன்னு வாங்கும். அர்ச்சகர் போய் கேட்குறாரு, அவனுக்கு வயிற்று வலி சரியாகுமா ஆகாது சொல்லி அனுப்பிடுறார். உட்காந்து ஒரே அழறான்.
அந்த ஒரு பாட்டி வருவோம். அந்த பாட்டி தினம் ரங்கனோட பேசுவோம். அப்போல்லாம் பெருமாள்லாம் உண்மையாக பேசிட்டு இருந்திருக்கா. நம்மள்கிட்ட இருக்கிற பக்தி குறைஞ்சு விடவே பகவான் மௌனமாக இருக்கானே தவிர, இப்பயும் நம்ம ஆத்மார்த்த பக்தியோட பக்த புரீஷன்ட்ட போனால் பேச மாட்டான். நான் கண்டிப்பாக பேசுவோம். எத்தனை விஷயங்கள் பேசாட்டி கூட சூக்ஷ்மமாக நம்மளுக்கு காமிச்சுட்டு இருக்கான். நம்ம பார்த்து சேவிக்கச்சே எத்தனை ரசிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கச்சே எந்த ஒரு ஆத்மார்த்த பக்தி வேணும், அதில் திட விசுவாசம் வேணுங்கிறான். அந்த பாட்டி வந்து தினம் பேசுவான். ஏன்டா அழற? எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்கிறது, எனக்கு சரியாகுமா ஆகாதான்னு கேட்டால் ஆகாதுன்னு பெருமாள் சொல்லிட்டார். ரங்கனா சொன்னான், ஆமாம் வா என்னோட வா. என்ன ரங்கா, அவனுக்கு வயிற்று வலி சரியாகாதுன்னு சொல்லிட்டியாமே, முதல்ல அவனுக்கு சரி பண்ணு. உடனே சரியாயிடுது. இது என்னடா அது அதிசயம்? அப்போ அர்ச்சகர் ஆகாதுன்னா சரியாகலை, இப்போ இந்த பாட்டி சொன்னோடனே சரியாயிடுது. எப்படி நான் சொன்னா மட்டும் கேட்டு, நீ என்ன சொன்ன? கண்டிப்பாக நீ செஞ்சு ஆகணும், செய் அப்படின்னு எனக்கு உத்தரவு போட்ட, என்கிட்ட நம்பிக்கை வச்ச, கண்டிப்பாக என்கிட்ட போனால் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொன்னேன். அதனால் நான் சால்வ் பண்ணேன். அவன் வந்து ஆகுமா ஆகாதானா ஆகாதுன்ட்டேன். அதுதான் காரணமே தவிர வேற எந்த காரணமும் இல்லை. ஆண்டாள் சொல்கிறார், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை சொல்கிறச்சே, தூயோமாய் வந்து நாம் தூமலர் துவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேளோன்றான். நம்ம எத்தனை பாவ கர்மங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் புண்ணியெல்லாம் ரொம்ப பண்ணுறதில்லை. அந்த பாவ கர்மங்கள் பண்ணாலும் பகவானுடைய சன்னிதானத்துக்கு எதுக்கு போகணும்னா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும். பகவான் இடத்துல போய் வாயால் பாடணும், காதால் பகவான் நாமங்களை கேட்கணும், மனசால ஒரு நிமிஷமான ராமா கிருஷ்ணன் சன்னதிக்கு ஏன் போகிறோன்னா அவனை பார்க்கறச்சேவான ஒரு செகண்டான அவனை ஞாபகம் நமக்கு வரும் இல்லையா? அதுக்காக தான் கோவிலுக்கு போகிறது விசேஷங்கிறான். எப்படி கோவிலுக்கு போகணுன்றதையும் சொல்கிறார். கீதையில் பகவான் சொல்கிறார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தா பிரயச்சதிங்கிறார். நீ பெரிய படாட்டோப்பமாக எனக்கு பெரிய சில பேர் பார்த்தா ரொம்ப பணக்காரான், ஒரு கூட நிறையா பூ பழத்தெல்லாம் எடுத்துட்டு அதை கூட அவள் தூக்கின்னு வர மாட்டான், பின்னாடி வேலைக்காரன் தூக்கின்னு வருவான், சன்னதியில் கொண்டு போய் அவன் தான் கொடுப்பான். அர்ச்சனை நடக்கும், ஒரு 1000 ரூபாய் போட்டுட்டு வந்துடுவான். அப்படியே எல்லாரும் பார்க்குறாளான்னு அப்படி பார்த்துட்டு வேற வருவான். அந்த பக்தியை பகவான் ஏற்றுக்கிறதே இல்லை. உன்னால் முடிஞ்சது பூவோ இலையோ காயோ பழமோ என்ன இருக்கோ எனக்கு சமர்ப்பி, இல்லை ஒரு உதிரிணி தீர்த்தத்தை சமர்ப்பி, இதான் என்கிட்ட இருக்குன்னு. அதுவும் இல்லையா பிரபோ, உன்னிடத்துல கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லி 2 சொட்டு ஜலம் கண்ணில் விடு, அதை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு அது போதும். அந்த ஆத்மார்த்த பக்தி திட விஸ்வாசத்தை தான் பகவான் கேட்குறோம். கிருஷ்ணாவதாரத்தில் அந்த காலத்தில் தான் சாமான் ஒரு பழம்லாம் வாங்கணும்னா ஆற்றுல இருக்கிற தானியங்கள்லாம் கொடுத்து வாங்குவான். நாகப்பழக்காரி நாகப்பழம் வித்துன்னு இருக்கா, கிருஷ்ணன் எனக்கு நாகப்பழம் வேணும், நீ ஏதாவது தானியம் எடுத்துங்க. இவர் போகிறார், உள்ளே போய் அரிசி எடுத்துன்னு வர்றார். அவர் குட்டி கையில் இப்படி அரிசி எடுத்துன்னு வச்சு வழியிலெல்லாம் கொட்டின்னு வந்துடுறார். 2 அரிசி தான் கையில் தங்குறது. அதை நாகப்பழக்காரிகிட்ட கொடுக்குறார். அவர் பார்க்குறா கையை, அந்த அரிசியை எடுத்துன்றா. அந்த அரிசி கூடையில் போட்ட உடனே அதை வைரம் வைடூரியமாக மாறிடுறது அந்த பழங்கள்லாம். ஆனால் அதை அவள் பார்க்கல, கையை பார்க்குறா. கையில் பார்த்தா என்னென்னா பகவானுடைய சங்கு சக்கர ரேகை தெரியறது. இங்கேவா அந்த குழந்தை சாப்பிட்லாம் நாகப்பழத்தை வாங்கி இப்படி போர்ச்சே அதோடைய இந்த சின்ன வஸ்திரம் கட்டின்னு இருக்குமே, அதை பிடிச்சி இழுக்கிறான். நான் நாகப்பழம் வாங்கி சாப்பிடணும் தானே அந்த அரிசி கொடுத்தேனோ, என்னை ஏன் இப்போ விட மாட்டேங்கிற, ஏன் என்னை பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு கேட்குறா. நீ எனக்கு மோட்சம், என்னது மோட்சம் கொடு. என்னது மோட்சம்னா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன் கையை நான் பார்த்துட்டேன், நீ எனக்கு இப்போ மோட்சம் கொடுக்கலன்னா நான் எல்லார்கிட்டையும் சொல்லிவிடுவேன் நீ பகவான். ஐயோ இதனடா வம்பா போச்சுன்னு உடனே அவளுக்கு மோட்சம். குருவாயூரப்பன் சன்னிதானத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர் மகாபாகவதர். அவர் ஒரு நாள் ஊருக்கு போகிற நிலைமை வந்தது. ஸோ தன் பிள்ளை 5 வயசு குழந்தைகிட்ட, நான் பிரசாதம்லாம் பண்ணி வச்சுருக்கேன், பூவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், பெருமாளுக்கு புஷ்பாலங்காரெல்லாம் பண்ணி இந்த நிவேதனம் பண்ணிவிட்டு நீ சாப்பிடு, மீதியை பூக்காரனுக்கு கொடுத்துடு. சரிப்பா. அந்த குழந்தை எல்லாம் பெருமாளுக்கு ஆகாரம் அலங்காரம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறது. குருவாயூரப்பா சாப்பிடு, பேசாமல் இருக்கு. குருவாயூரப்பா சாப்பிடு, மணி ஆச்சு, பசிக்கும், சாப்பிடணும். என்னடா உனக்கு பிடிக்கலையா? அம்மா அப்பா இன்றைக்கி வெறும் சாதம் தயிர் வச்சுருக்கா, இது நான் பக்கத்து ஆற்றுலேருந்து போய் குழம்பு வெத்தெல்லாம் வாங்கிட்டு வரேன், அதையெல்லாமும் வாங்கிட்டு வச்சு சாப்பிடு குருவாயூரப்பா. அப்பையும் சாப்பிடு. குருவாயூரப்பா சாப்பிட்ரு, நீ சாப்பிட்லன்னா எங்கள் அப்பா வந்து என்னை வந்து அடிப்பா, நீ சரியாக பூஜை பண்ணல, அதான் குருவாயூரப்பன் சாப்பிட்லன்னு என்னை அடிப்பா. அப்பையும் சாப்பிடல. உனக்கு எத்தனை தடவை சொன்னால் நல்லதுனமாக சொன்னால் கேட்க மாட்டியா? சாமதான பேத தண்டம் ஒரு கொம்பு எடுத்து குருவாயூரப்பனை அடிக்க போக குருவாயூரப்பனை ஆண் வாயை திறக்க இந்த குழந்தை எல்லாத்தையும் ஊட்டி விடுறது. வெளியில் வந்து எம்டி பாத்திரத்தை கொண்டு வைக்கிறது. பூக்காரன் கேட்குறான், எங்கடா சாப்பாடு? எல்லாம் குருவாயூரப்பனே சாப்பிட்டேன், எனக்கு கூட பசிக்கிறது. நீ ஏன் சன்னதியில் உட்காந்து அப்பா பண்ணின சாதம் தயிர் போராதுன்னு சொல்லி பக்கத்தாத்துலேருந்து குழம்பு வெண்டை வத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு குருவாயூரப்பன் சாப்பிட்டான்னு போய் சொல்கிறியா? அப்பா வரட்ட சொல்கிறேன். அப்பா வர சொல்கிற விஷயத்த என்னடா பண்ணு? குருவாயூரப்பனே சாப்பிட்டான்ப்பா, எங்கிட்டே போய் சொல்கிறியான்னு அடிக்க போகிறார். குருவாயூரப்பன் உள்ளேருந்து கத்துறான், குழந்தைய அடிக்காத சாப்பிட்டதுனா தான். அந்த 5 வயசு குழந்தையாக இருந்தால் கூட ஆத்மார்த்த பக்தியோடு கொடுத்தது இல்லையா? பகவான் நிஜமாகவே சாப்பிடுவான் தினம் நினச்சின்னு இருக்குது.
ஆனால் அது ஆத்மார்த்த பக்தியோடு கொடுத்ததுன்னா எடுத்துனான். நம்மாழ்வார் சொல்றார், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். எப்ப? கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம். பகவானை நோக்கி எப்பொழுதும் நான் உனக்கு அடிமைன்னு கைங்கரியம் பண்ணணும். எப்போ அதை ஆரம்பிக்கணும்னா இளமை கெடுவதற்கு முன்னம். சின்ன வயசுல குழந்தை அம்மான்னு சொல்ல ஆரம்பித்த உடனே அந்த தாயாரவனை ராமா என்று சொல்லி பழகினால் கண்டிப்பாக அந்த குழந்தை நல்லா வரும். தாய் தந்தை தான் முதல் குரு. அந்த இளமை கெடுறதுக்கு முன்னாடி பகவானை நினைக்கணும். ஏன்னா வயசான அப்புறம் 5 வயசு இப்போ படிச்சு எத்தனை பேரண்ட்ஸே சொல்லுவா, இப்போ படிச்சு அதுக்கு கோவிலுக்கு போகணும். பெருசாட்டம் வயசு இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக வரையாது. இப்போ நீ கோவில் பெருமாள் பாகவதான்றதெல்லாம் குழந்தைக்கு விதைக்கலைன்னா வயசான மட்டும் எப்போ அப்போ மட்டும் இப்படி வரும், கண்டிப்பாக வராது. அந்த மாதிரி இருக்கச்சே நம்ம வயசாக ஆக நம்மளுக்கு வயசாகும், நம்மளுடைய அந்திம காலம் வரும். அந்திம காலத்தில் எப்படி புத்தி வரும்? இப்போவே இல்லாத பழக்கம் அப்போ எப்படி வரும்னு பெரியாழ்வார் சொல்றார். துப்புடையாரை அடைவதற்கெல்லாம் சோர்விடத்து துணை ஆவரென்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தே நாளைக்கு நீ அருள் செய்தமையால் எய் பெண்ணை வந்து நலியும் போதங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனே பள்ளியானே, என்னுடைய அந்திம காலம் எப்படி இருக்கும், எங்கே வரும், ஏது வரும் எனக்கு தெரியாதுரா. அந்த காலத்தில் கண்டிப்பாக எனக்கு என்ன ட்ரபுளில் நான் இருப்பேன்னு தெரியாது. அதனால் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே இப்போவே சொல்லிடுறேன். இப்போவே நான் உன்னிடத்துல சரணாகதி பண்ணுறேன். நீ கண்டிப்பாக என்னுடைய அந்திம காலத்தில் தாயாரோட கருடன் மேலே வந்து கண்டிப்பாக என்னை கை தூக்கி அழிச்சிட்டு போகணும் உன்னுடைய லோகத்துக்கு. தேசிகர் சொல்றார், மஞ்சுளாவும் சோலை சூழ இந்த மண்ணு சீர் வரை எடுத்து நிறையளித்த மாசிவாச தேவனே செஞ்சலம்ப சிந்தை கொண்டு தீதிலாத தூதனாய் தேரு 3 தேசுயர்ந்த செல்வ தெய்வ நாயக வெஞ்சலால காலதூதர் வீசு பாசம் வந்தன் மேல் விழுந்து அழிந்து யான் அயர்ந்து விழுவதற்கு முன்னம் நீ அஞ்சல் அஞ்சேல் என்று அழிக்க வேண்டும் அச்சுதா. அடியவர்க்கும் மெய்யனே பிரபோ, என்னுடைய அந்திம காலத்தில் யமதூதர்கள் வந்து என்னை பிடிச்சி இழுத்து வா என்று இழுக்கும் பொழுது அவளெல்லாம் தள்ளிட்டு நான் தான் உனக்கு ரட்சகன், நீ வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும். குலசேகர ஆழ்வார் சொல்றார், எப்படி என்ன நீ வச்சுக்கணும்னா மஜ்ஜன்மன பலமிதம் அது கைடபாரே மத்ராத்த நீயம் அதனுகிரக ஏஷ ஏவ த்வத்பிருத்ய பிருத்ய பரிசாரக பிருத்ய இதிமாம் ஸ்மரலோகநாத. என்னை நீ பெரிய இடத்துல வச்சு பெரியவனாலாம் நினைக்காத, அடியவர்க்கு அடியாக எந்தை தந்தை தன்றார் ஆழ்வார். அதனால் அவளுக்கெல்லாம் அடிமையாக என்னை வாழ வச்சு அதுக்கப்புறம் உன்னிடத்துல சேர்த்து எப்படி பகவான் நினைக்கிறானா, துவை ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி துவைசா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி இது நிசிததிஹி ஸ்ரயாம நித்யம் ரிகரே வேகவதி தடாசயந்தம். பிரபோ நிருசிம்மா, நீ என்னை காப்பாற்றணும்னு நினச்சிட்டனா யாராலையும் என்னை அழிக்க முடியாது. நீ என்னை கைவிடணும்னு நினச்சிட்டா யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது. அதனால் காப்பாற்றுறியோ கைவிடுறியோ உன் திருவடியை விட்டுட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். இதெல்லாம் பகவத் சரணாகதி. பாகவத சரணாகதி அப்படிங்கிறது பார்த்தா பாகவதான் யாருன்னா முதல்ல மாதா பிதா குருன்றது ரொம்ப முக்கியமானது. அந்த பாகவதார்கிட்ட ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும். அவளுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பிரதானம் கொடுத்து அவளுக்கு கைங்கரியம் பண்ணுறது. இவாள்லாம் இந்த கமிட்டி மெம்பர்ஸ்லாமே சிறந்த பாகவதா. இவள் ஒரு சத்சங்கம் நம்மளுக்கு கொடுக்கணும்னு அவளுக்கு எந்த வித கிரீடமும் வைக்க போகிறதில்ல யாரும். ஆனால் ஒரு எல்லாம் உலகத்தில் எல்லா சத்சங்கம் நடக்கணும், எல்லாரும் அதை அனுபவிக்கணுன்ற ஒரு இனிஷியேட் எடுத்து பண்ணுறாள். இவாளுக்கே நம்ம கைங்கரியம் பண்ணுறதுக்கு இவாளை பார்த்து கிருதக்னி பண்ணணும். திருப்பானாழ்வார் கதையை எடுத்து பார்த்தோம்னா அவர் ஒரு பாணர் குலத்தில் பிறந்தார். அந்த காலத்தில் வள்ளம் கோவில் உள்ள போக மாட்டான். வாசலில் நின்றுட்டு பகவத் சங்கீர்த்தனம் ஏதோ தெரிஞ்சதை பாடின்னு இருக்கார். லோகசாரங்க மாமுனின்றவர் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். காவேரியில் போய் தீர்த்தம் எடுத்துன்னு வரார். வரச்சே இவர் வழியில் நிற்கிறார். பாணா நகருங்கிறார். அவன் காதில் விடலை. ஏன்னா அந்த அளவுக்கு பகவான் இடத்துல ஊன்றி இருக்கார். நகரவே இல்லைன்னு ஒரு கல்லை எடுத்து அந்த பாணன் மேலே அடிக்கிறார். கல் பட்டப்புறம் தான் உணர்ச்சி வருது. உடனே அவர் வந்து தள்ளி போயிட்டு, மன்னிச்சுக்கோங்க சுவாமி, நீங்கள் வரச்சே போய் நான் அப்படி வழியில் நின்றுட்டேனே அப்படின்னு சொல்லி தள்ளி போகிறார். உள்ளே போய் பாத்திரத்தை குடத்தை வைக்கிறார். பெருமாளை பார்த்தா பெருமாளுடைய நெத்திலேருந்து ரத்தம் கொட்டுறது. என்ன ஆச்சு ரங்கா, ஏன் ரத்தம் கொட்டுறதா? நீங்கள் தான் கல்லால் அடிச்சு. நான் எங்கே அடித்தேன்? வெளியில் பாணன் அடிச்சியே, அவன் அடித்தது என் மேலே. பகவானுக்கு குலம் தர்மம் எதுவுமே கோத்திரம் குலம் எதுவும் இல்லை. யார் ஆத்மார்த்த பக்தியோடு இருக்காளோ அவளை தான் அடிச்சு. அபச்சாரப்பட்டுட்டேன், எனக்கு உன்னுடைய பூஜை வேண்டாம், நீ வெளியில் சுவாமி அப்படி சொல்லக்கூடாது, உங்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும். இப்போ அந்த பாகவதன்ட்டு நான் அபச்சாரப்பட்டதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் பிராயச்சித்தம் சொல்லு, போ வெளியில் போ. நீயும் நல்ல பக்தியோட எந்த துட்டுக்கு நான் இந்த சொல்யூஷன் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன். பாகவத அபச்சாரம் பட்டால் கஷ்டப்படட்டும்னு விட்டுடுவேன். நீயும் ரொம்ப தன்மையோட என்னிடத்துல பக்தியோடு இருக்க துட்டுக்கு தெரியாமல் ஒரு தவறு பண்ணிட்டேன், அதனால் அனுப்புகிறேன். அவனை தோளில் தூக்கிட்டு வா, தோளில் தூக்கிட்டு வந்து எனக்கு சேவை பண்ணி வை.
போய் கூப்பிடுறார். பாணன், நான் கோவிலில் வரவே மாட்டேன், நீ வர வேணாம், என் தோளில் வா. பெருமாள் அவனை கூட்டின்னு வர சொல்லியிருக்கார், வான்றார். உடனே தோளில் போகிறார். உள்ளே போன உடனே அங்கே பள்ளி கொண்டிருக்கிற ரங்கநாதனை பார்க்குறார். அழகாக அவருடைய திருவடியிலேருந்து திருமுடி முட்டம் அழகாக அவரை வர்ணிக்கிறார். ஆலமாமரத்தின் நிலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தர விண்ணனையான் கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லரோ தோரிழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாய் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என்ன முதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே ரங்கா. உன்னை பார்த்துட்டேன், இவ்வளவு அருமையான உன் திருமுக மண்டலம், உன்னுடைய திருவடி சேவையெல்லாம் பார்த்த இந்த கண்ணால் நான் வேறு எதையுமே பார்க்கக்கூடாது, என்னை உன் திருவடியில் சேர்த்துக்கோன்னு சொல்லி ஆண்டாள் மாதிரி பகவானுடைய திருவடி அடைஞ்சிட்டாரே. அப்போ அர்ச்சகர் தான் முக்கியம் நினச்சாரா பகவான்? இல்லை, பாகவதன் அவனிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது. நம்மளுக்கு முதல் நல்ல குரு, எந்த குருவை பிடிச்சிக்கணும்னா பக்கத்தாத்தில் நம்ம வம்சத்தில் பார்த்தா நம்ம மாமியா மாமனா பெரியவா அம்மா அப்பா எல்லாரும் ஒரு குருவை நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பா. அதெல்லாம் விட்டுட்டு பக்கத்தாத்தில் அவள் அந்த பூஜை பண்ணால் அவளுக்கு உடனே சொல்யூஷன் கிடச்சிடுத்து. அதனால் நான் அதை போய் பண்ணுறேன்னா பகவான் சொல்கிறான் கீதையில், நீ அதை 100% கரெக்டாக பண்ணால் கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். உனக்கு நீ பண்ண கர்மாவை பேஸ் பண்ணி தான் நான் உனக்கு ஒரு பிறவி கொடுத்துருக்கேன். ஒரு குடும்பத்தில் யார் அம்மா அப்பா எல்லாமே உனக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை விட்டுட்டு நீ இன்னொரு தர்மத்தை 100% கரெக்டாக பண்ணாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அதுவே உன்னுடைய தர்மத்தில் நீ கொஞ்சம் தப்பு பண்ணினா கூட பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன். அந்த மாதிரி இருக்கச்சே பகவான் இடத்துல போச்சே நல்ல ஆச்சாரியின் மூலமாக போகணும். ராமானுஜர்கிட்ட போயிட்டு அவர் திருவடியை பிடிச்சிட்டு நம்ம இப்போ ராமானுஜர் இல்லாட்டி கூட அவள் வழியில் வந்து நம்மளுடைய ஆச்சாரியன்லாம் இருக்கா இல்லையா, அவள் காலை பிடிச்சிட்டு வரலாம், நம்மளுக்கு பகவான் இடத்துல தாராளமாக போயிடலாம். அடியேன் ராமானுஜதாசன் சொல்லிகிட்டே போயிடலாமே, பகவான் ஏற்றுருவானே. விபீஷணனை உள்ளே கூட்டுக்கிறதுக்கு தான் அவ்வளோ டிஸ்கஷன் நடந்தது. ஆனால் விபீஷணன் பின்னாடி ஒரு 4 மந்திரிகள் வந்தால் அவளை அழிச்சிக்கிறதுக்கெல்லாம் எந்தவித டிஸ்கஷனும் வரல. ராமானுஜர் ஒரு சமயம் வந்து காற்றே இல்லாமல் கொஞ்சம் கூட ரொம்ப சஃபகேட்டிங்காக இருக்குது, எனக்கு சொல்ல முடியல. நல்ல ஆச்சாரியன் அடுக்கு ராமானுஜர் என்ன பண்ணார், ஒரு தடவை வந்து ஸ்ரீபெரும்புதூரில் இருந்தார். அவருக்கு ஒரு பால் தயிர்லாம் கொண்டு கொடுப்பா ஒத்தி. அவளுக்கு பால் தயிர்லாம் கொண்டு வந்து கொடுத்த உடனே பட்டுவாடா பண்ணணும்ல, அந்த பணத்தை அவளுக்கு 1ஆம் தேதினா பணம் கொடுக்கணும். அந்த பணம் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணால் அந்த கைங்கரிய பாரா வந்து அந்த பால்காரிகிட்ட கேட்குறா, அம்மா இந்த மாதம் எவ்வளோமா ஆச்சு, எவ்வளோ ரூபா கொடுக்கணும், எனக்கு ரூபாலாம் வேணும், நான் வேண்டாம், நான் ஆச்சாரியனை பார்க்கணும். சரி பாருவா உள்ள வரா. ராமானுஜர் கேட்குறாரு, என்னப்பா அவளுக்கு இன்னும் செட்டில் பண்ணலையா? இல்லை உங்களோட பேசணும், தனியாக பேசணுங்கிறார். தனியாக பேசணுமா? என்னத்துக்கு பேசணும்? தனியாக பேசணுங்கிறான். என்னத்துக்கு தனியாக பேசணும்? இல்லை அவள் பேசணுங்கிற. உடனே ராமானுஜர்கிட்ட சொல்கிறார், எனக்கு பால் தயிருக்கெல்லாம் காசெல்லாம் வேணாம், ஒரு சிபாரிசு கடிதம் எழுதி கொடுக்கும். என்னது சிபாரிசு கடிதம்? நீங்கள் பெரிய ஆச்சாரியன், நீங்கள் சைன் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக திருவேங்கடமுடியான் என்னை சேர்த்துப்பான்னு எனக்கு தெரியும். நான் திருப்பதி போயிட்டுருக்கேன், அவர்கிட்ட என்னை சேர்த்துக்க, அவர் திருவடியில் சேர்த்துக்க சொல்லி சிபாரிசு கடிதம் இது எழுதி கொடு. நான் எழுதி கொடுத்தா எப்படி அவன் சேர்த்துப்பான்? சுவாமி நீங்கள் எழுதி கொடுத்தா அது பலிக்குங்கிறது எனக்கு தெரியும், எழுதி கொடுக்குறீங்களா, வெளியில் போய் சொல்லிட்டோமா? உடனே சிபாரிசு கடிதம் எழுதி தரார். அவள் போய் திருவேங்கடமுடியான் எடுத்த போய் பகவானுடைய சாநித்தியத்தையும் அடைஞ்சான். ஆதிசங்கர பகவத்பாதாள் பிக்ஷை எடுத்துன்னு போகிறா. அதுதான் பாகவதா வாசலில் வந்து நின்னானா அவளை வரவேற்று நம்மளால் முடிஞ்சது எதையானு செய்யணும். அந்த ஸ்ரீயானவள் அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா கூட எங்கேயோ தேடி நெல்லிக்கனியை போட்ட உடனே அவள் தெரிஞ்சுக்கிறார், அவர் இந்த அம்மாட்ட ஒன்றுமே இல்லைன்னு உடனே பகவான் தாயாரை நினச்சிக்கிறா. உடனே கனகதாரா பொழியிறது. அங்கம் ஹரே புலகபூஷணம் ஆசிரயந்தின்னு சொல்ல மழையாக கொட்டுறதே. ஆச்சாரியின் இடத்துல அந்த அளவுக்கு நம்பிக்கை வேணும். எந்த ஆச்சாரியனாக இருந்தாலும் நம்ம வம்சத்தில் பெரியவா எந்த ஆச்சாரியனை கொண்டாடினாலும் அவளை கொண்டாடணும். அந்த மாதிரி இருக்கச்சே நம்ம வேறு யார்கிட்டையானெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது. ராமானுஜருடைய சிஷ்யாளோட லைஃபெல்லாம் பார்த்தா குரத்தாழ்வான் எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்கிறவாலாம் பெரிய பாகவதா, எல்லா விஷயம் தெரிஞ்சவா தான். இருந்தாலும் சொல்கிறேன், காஞ்சிபுரத்தில் குரத்தாழ்வான் அவ்வளோ பெரிய பணக்காரர், பரவா எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் ராத்திரி 2 மணிக்கு அவருடைய கதவு மூட்டுறது. தாயாரும் பெருமாளும் அந்யோன்யமாக இருக்கா. அந்த இடத்துல திருக்கட்சி நம்பிகளுக்கு மட்டும் ஒரு பெரிய பிராப்தம் எப்படின்னா, அவர்கிட்ட தனியார் கட்சி கூட விசிறி கைங்கரியம் பண்ணுவார். அப்போ தாயார் வந்து பெருமாள்கிட்ட கேட்குறா, என்ன ஓசர்? ஒன்றும் இல்லை, கூரத்தாழ்வானுடைய மாளிகை சாத்தப்படுறது, இவ்வளோ நேரம் அன்னதானமா, எப்படி கட்டுப்படி ஆகும்? உடனே திருக்கட்சி காத்தால் வந்து கூரத்தாழ்வான் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு வந்து சொல்கிறார், உன்னை வந்து தான பிரபுன்னு சொன்னா தாயார். தான பிரபுவா? தாயார் அப்படி சொன்னாலாம். அடியேன ராமானுஜ சிஷ்யன்னு கொண்டாடலையா? இந்த தானம், இது செல்வம் இருக்கவே தானே நான் தாயார் என்னை இப்படி நினச்சிட்டான். மனைவிட்ட வந்து சொல்கிறா, இந்த மாதிரி சொல்லிட்டாரா, நான் நேர ஸ்ரீரங்கம் போய் ராமானுஜன் திருவடியில் சரணாகதி பண்ண போகிறேன், நீ என்ன பண்ணுற? நீ என்ன பண்ண போகிற? எனக்கு என்ன இங்கே வேலை, நான் இருக்கேன்.
இந்த காலத்து ஸ்ரீகளாக தான் சொல்லுவா, நீ போயிட்டு வா, நான் பாட்டு இங்கே செல்வத்தை வச்சு நிம்மதியாக இருக்கேன், இவ்வளோ செல்வத்தெல்லாம் விட்டுட்டு வருவாளா? அவள் அப்படிப்பட்ட இல்லையே. ஆண்டாளம்மையார் அவள் ராமானுஜர் எழுதின நூல்களெல்லாம் கூட கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கா, அவ்வளோ ஞானி அவள். போகிறா 2 பேரும். ராத்திரி நல்ல கும்மி இருட்டு, காட்டு வழியாக போச்சு. அவள் சொல்கிறா, கொஞ்சம் நேரம் இங்கே தங்கிக்கலாமா, பயமாக இருக்குது. என்னம்மா பயம்? நம்மகிட்ட தான் ஒன்றுமே இல்லையே. இல்லை, நீங்கள் சாப்பிட்றதுக்காக தட்டு மட்டும் கொடுத்துட்டு அடிப்பொடி பைத்தியக்காரி, எதுவுமே வானான்னு ஆச்சாரியன் சரணாகதி பண்ணணும்னு பாரு, தட்டா பிடுங்கி தூக்கி எறிகிற, வா இப்போ தைரியமா வா. அவளும் சிரிக்கிறா, ரொம்ப சந்தோஷம். இவாளுக்கு என்ன நடக்கிறது ஒரு அற்புதம்னா, ஸ்ரீரங்கத்தில் போய் அவள் 2 பேரும் முஞ்சி விருத்தி அவர் எடுத்துகிட்டு வந்து தான் இவள் சமைச்சு சாப்பிடுவா. எல்லாம் 2 பேரும் சாப்பிடுவா. ஒரு நாள் இவர் ஏதோ எழுதிகிட்டே இருக்கார், ரொம்ப டைம் ஆகிடும். முஞ்சி விருத்தி அக்காலத்தில் எடுக்கக்கூடாது. எடுமா சொம்பன்றிச்சு, காரணமாக எடுத்து இனிமேல் போய் முஞ்சி விருத்தி எடுக்கக்கூடாது. சரி, ரொம்ப நல்லது, வாய்க்கும் கைக்கும் இப்போ போட்டியும் வேணாம், இன்னும் நான் போய் கண்டினியூ பண்ணுறேன், என் ஒர்க்கன்னு கண்டினியூ பண்ண போகிறார். மனைவி இல்லையா, கணவன் இப்படி பட்னியாக இருக்காளேன்னு அவளுக்கு வருத்தமாக இருக்குது. கோவில் பெரிய மணி அடிக்கிறது, பெருமாள் தாயாக இருக்கலாம், அங்கே நைவேத்தியம் மாறுது. உடனே அவன் நினைக்கிறான், குழந்தை இங்கே பட்னியாக இருக்குது, அம்மா அப்பா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இவாளுக்கெல்லாம் காது கேட்காது, பகவானுக்கு காது கேட்காம இருக்குமா? உடனே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அர்ச்சகர் கொண்டு வந்து பிரசாதத்தை வைக்கிறார். புறத்தாழ்வான் வாங்கின்ற பிரசாதம் கோவிலேருந்து கொடுக்கச்சே ரொம்ப மரியாதையோடு வாங்கிட்டு மனைவி கூப்பிட்டு கேட்குறாரு, நான் எதுவுமே நினைக்கல, நீ ஏதாவது நினச்சியா? ஆமாம், குழந்தைங்க பட்னியாக இருக்குது, அங்கே அம்மா அப்பா நல்லா சாப்பிட்டு இருக்கீங்களேன்னு நினச்சேன். உனக்கும் எனக்கும் ஏற்பட்ட உறவு இந்த ஒரு ஜென்மம், அவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு எவ்வளவு கோடி ஜென்மம். நான் பசியோடு இருக்கேன்னா அவன் எப்படி அந்த பசியை தீர்க்கிறான், அவன் எப்படி நம்மளை ரட்சிக்கிறான்றதை பார்க்கணுமே தவிர பெருமாட்டமே எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டால் நீ கேட்டே கொடுத்தேன்னு ஆகிடும். நம்ம ஒன்றுமே கேட்காம அவன் இடத்துல போய் அஞ்சலி வியாச்சமானதுன்றார். அவன் நம்ம பார்த்து கையை கூப்புவது போகிறோங்கிறார். அந்த கையை கூப்பிட்டு நின்றுட்டு நாம் பாட்டுக்கு இருந்துட்டு பகவான் எப்படி நம்மளை ரட்சிக்கிறான்னு பார்க்கணுமா? புறத்தாழ்வானுடைய சரித்திரப்படி. இன்னொரு தரம் ராமானுஜர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். சிந்து பூமகிழும் திருவேங்கடத்து அந்தமையில் புகழ் காரழியில் அண்ணனே. இந்த லைன் நம்மாழ்வாருடைய சோசனம் சொல்லிட்டு இருக்கார். சொல்கிறச்சே ராமானுஜர் கண்கள்லேருந்து ஜலம் வரும். உபன்யாசத்தை சிஷ்யாலும் அவ்வளவு அக்கறையோடு கேட்பாங்க. அந்த 2 லைன் வறட்சியை மட்டும் அழுதுருக்காரு. ஆச்சாரியன் ஏதோ காரணத்தினால தான் அழுதுருக்காருன்னு. உபன்யாசம் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட வந்து கேட்குறா, எதுக்கு அழுதுங்க? இல்லை ஒன்றும் இல்லை, அப்புறம் திருவேங்கடத்தில் எந்த வசதியும் இல்லைல்ல, படிக்கட்டு கூட கிடையாது, இப்படி தான் பிடிச்சி ஏறுவாங்க. அங்கே திருமலையில் வந்து தீர்த்தத்துக்கும் கொஞ்சம் இல்லை, புஷ்பங்களும் நிறையா பூக்கிறது. ஆனால் ப்ராப்பராக அதுக்கு ஒரு தோட்டம் அமைச்சு பெருமாளுக்கு பூ கட்டி மாலை கட்டி கொண்டு போய் கொடுக்க யாருமே இல்லை. நீங்கள் யாராவது போகிறீங்களா? எந்த சிஷ்யன் போவான்? எல்லாரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்குறா, யாருமே போக மாட்டேங்கிறான். பின்னாடியிலேருந்து அனந்தாழ்வான்ற ஒரு சிஷ்யன் குரல் கொடுக்குறார், சுவாமி உங்களுக்கு அதில் சந்தோஷம் ஏற்படும்னா நான் போகிறேன். நீ அல்லவோ ஆண் பிள்ளை ஓடி வந்து கட்டிக்கிறார், ஆசீர்வாதம் பண்ணி போயிட்டு வர. வீட்டுக்கு வந்தால் அவள் மனைவி 3 மாதம் கர்ப்பிணி. அவள் சொல்கிறா, அவள்கிட்ட போய் சொல்கிறா, நான் போகிறேன் ஆச்சாரியன்னு சொல்லியிருக்கேன், நீ என்ன பண்ணணும்? நீங்கள் போனப்புறம் நான் இங்கே உட்காந்து என்ன பண்ணுறேன்? நானும் வரேன். எப்படியோ திருமலைக்கு போய் சேர்ந்துடுறா. அங்கே தனக்குன்னு ஒரு சின்ன குடிசையை போட்டுட்டு தோட்டம்லாம் அமைக்கிறதுக்கு தண்ணிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் போட்டு ஒரு சின்ன தோட்டம் பண்ணிட்டா. அதில் கொஞ்சம் பூக்கள்லாம் பூக்குது. இன்னும் ஒரு தோட்டம் பெருசாக பண்ணலாமே சொல்லி மண்ணெல்லாம் தோண்டி தோண்டி இந்த அனந்தாழ்வான் எடுத்து கொடுக்குறா. மனைவி அப்போ கர்ப்பிணியானவள் 7-8 மாதம் 9 மாதம் கூட ஆகிடும். கூட நிறையா மண்ணை எடுத்து கொடுத்து இந்த மண்ணை கொண்டு போய் அங்கே கொட்டிட்டு வா அப்படின்னு. இவ்வளோ உச்சி வெயில் போய் கொட்ட போகிறா. கொஞ்சம் நேரம் கொட்டிகிட்டே இருக்கா. ஒரு பையன் வரும். வந்துட்டு சொல்கிறான், அம்மா வேற மாதம் புள்ளத்தாச்சு, நீ எப்படி இப்படி தூக்கிட்டு போகிறேன்? கொண்டா, நான் தூக்கிட்டு போய் கொட்டுறேன். எங்கே கொட்டுறது? ஐயோ வேணாம்ப்பா, என் கணவர் தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுதா, நான் தரமாட்டேன், கொடுமா அப்படின்னு பிடிக்கின்னு போகிறேன். நீ போய் இன்னொரு கூட எடுத்துன்னு வா, நான் அங்கே வந்தால் தானே உன் கணவர் என்னை பார்க்கவே வேண்டாம், நான் இங்கே இருக்கேன், நான் இங்கேருந்து வாங்கிக்கிறேன். அப்படியா? வேண்டாம்ப்பா, திட்டுவார்ப்பா, நீ போமா, இப்போ சீக்கிரமே வந்துடுறான். அவள் எங்கேயோ கொட்டுறதுக்கு இவன் மெதுவாக போயிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் லேட் ஆச்சு. இப்போ சீக்கிரமே வந்த உடனே, ஏன் நான் சொன்ன இடத்துல கொட்டலையா? நீ மண்ணை முன்னாடியே கொட்டிட்டு வந்துட்டியா? இல்லை வழியில் ஒரு பையன். என்ன வழியில் ஒரு பையன்? அவன் வந்து பிடிங்கிட்டு போயிடுவான், நீ தூக்க வேண்டாம், நான் தூக்கிடுவேன். அவனெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. நம்ம ஆச்சாரியன் சொன்ன கைங்கரியாக நம்ம 2 பேர் தான் பண்ணணும், அவெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவன் வர்றான் அவனை அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற கடப்பாரையும் எடுத்துகிட்டே போய், டேய் உனக்கு வேணும்னா நீ வேறு தோட்டம் அமைச்சுக்கோ, எதையோ பண்ணிக்கோ, ஏன்னா எங்கள் ஆச்சாரிய கைங்கரியத்தில் வர போடா, எனக்கு தோட்டமும் வாய்க்க வேணாம், துறவும் பண்ண வேணாம். 1/2 மாதம் பிள்ளைத்தாச்சு. அந்த பொண்ணை வெயில் கொளுத்துறது. இப்போ போய் இப்படி மண்ணோட்டையை கொடுத்து தூக்கின்னு போக சொல்கிறே, உனக்கு மனசே இல்லையா? நீ பண்ணுறேன்னா நான் உனக்கு கைங்க நானும் சேர்ந்து பண்ணுறேன், நம்ம 2 பேரும் பண்ணலாம். அந்த அம்மா உட்காந்து மரியாதையாக போயிட்டீங்க, போக மாட்டேன். போறையா இல்லையான்னு கடப்பாரி தூக்கி அவன் மேலே போடுறார். அவன் திரும்பி பார்த்துட்டே ஓடி போய்டும். இவர் இந்த சின்ன தோட்டத்துலேருந்து புஷ்பங்கள்லாம் எடுத்து மாலையாக கொடுத்து இருக்கார். கோவிலேருந்து அர்ச்சகர் வர, அனந்தாழ்வானே உங்களை பெருமாள் உடனே வர சொன்னார்.
இன்னும் நான் பூ தொடுத்து முடிக்கல, தொடுத்து முடிச்ச உடனே வரேன்னு சொல்லு பெருமாள்கிட்ட. உடனே வரலன்னா உன் பூ வேண்டாம், நீ போட்டுண்டா போட்டுக்கோ, போட்டு கட்டி போய்க்கோ. ஏன் ஆச்சாரியன் தோட்டம் அமைச்சு பூவை தொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னான், நான் கொண்டு கொடுத்துருவேன், நீ போட்டுண்டா போட்டுக்கோ, போட்டு கட்டு. ஆச்சாரியன்ட்ட நம்மளுக்கு இன்டிமசி வந்துடுதுன்னா பகவானை கூட எதிர்த்து பேசலாம், பகவானால் ஒன்றும் பண்ண முடியாது. போட்டுண்டா போட்டுக்கோன்னு அப்புறம் பெருமாள் என்ன பண்ண முடியும்? பேசாமல் இருக்க. பூவெல்லாம் தொடுத்து முடிக்கிறார், என்னதான் இருந்தாலும் பெருமாளையே எதிர்த்து பேசிட்டார் இல்லையா? கொஞ்சம் வெக்கம். அந்த வெக்கத்தில் பெருமாளை பார்க்காம உள்ள கோவில் உள்ள போய் கூடையில் புஷ்பத்தை மட்டும் வச்சுட்டு குனிஞ்சின்றே திரும்பி பார்க்காம நிமிந்து பார்க்காம வர. உள்ளேருந்து பெருமாள் குரல் கொடுக்குறாரு, அறந்தாழ்வானே என்னை பார்க்க மாட்டியா? அப்படி சொன்ன உடனே அறந்தாழ்வான் பார்த்தா அவருடைய முகவாக்கட்டிலேருந்து ரத்தம் கொட்டுறது. அப்பா என்னாச்சு? நீ தான் அடிச்சியே கடப்பாரியார். அப்போ பையன் உருவில் வந்தது நீயா? ஆமாண்டா. உடனே அங்கே ஆராதனைக்கு வச்சிருந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து இங்கே அமுக்கி விட்டதுக்கப்புறம் தான் அவருக்கு ரத்தம் நிற்கிறது. அதனால தான் இன்றைய தினமும் திருவேங்கடமுடியானுக்கு பச்சை கற்பூரத்தை அங்கே வச்சு பிரசாதமாக கொடுக்குறோம். இதோட கூட பகவான் அருள் உடலை தோட்டம்லாம் ப்ராப்பராக அமைச்சு எல்லாம் பண்ணியாச்சு. வாட்ச்மேன் போட்டாச்சு, நல்லா பார்த்துக்கோ, இது பகவானுக்கு அமைச்ச தோட்டம், யாரும் உள்ளே வரக்கூடாது. சரி சாமி, நான் நல்லா பார்த்துக்கிறான். தீர்த்தம் தண்ணியெல்லாம் விட்டு சூப்பராக எல்லாம் பார்த்துக்கிறான். ஒரு காலம் போகிறது. அப்போ ஒரு நாள் அப்பப்போ இவர் பூ பறிக்கலாம் தினம் வருவாருன்னு வந்து பார்க்குறார். பார்த்தா உள்ளெல்லாம் இலையெல்லாம் பிச்சு போட்டுருக்கு, இதெல்லாம் வெத்தலை பார்க்க எச்செல்லாம் துப்பி ஒரே அசிங்கமாக இருக்கு. அந்த வாயில் காப்பான கூட்டி, என்னடா நீ பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு. ஐயோ யாருமே உள்ளே வரல சாமி, நான் வாசல்லே தான் இருக்கேன், நான் தூங்கவே இல்லை, யாருமே வரல. என்னடா இப்படி சொல்கிறேன் பாரு எப்படி இருக்கு. ரெண்டாவது நாள் பார்க்குறேன், ரெண்டாவது நாள் அப்படியாது. இன்னைக்கு நானே உள்ளே இருந்து பார்க்குறேன், எவன் மரான்னு பார்க்குறேன்றா. ஒரு அழகாக சின்ன வாலிபனும் ஒரு பெண்ணும் சேர்த்து கை கோத்துன்னு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு நல்ல பூக்கள்லாம் பறித்து இலையெல்லாம் பிரித்து போட்டு வெத்தலை பார்த்து போட்டு ஒருத்தர் ஊட்டி விட்டுட்டு கீழே குப்பியெல்லாம் பண்ணுறா. இதை பார்த்த உடனே அவருக்கு வெகுண்டு போய்டார். பகவானுக்குன்னு அமைச்ச தோட்டத்தில் நீங்கள் எச்சல் துப்புறீங்களா, உங்களை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி ஓடி போய் அவளை பிடிக்க போச்சு. அந்த பையன் ஓடி போயிட்டான்னு அந்த பொண்ணு மாட்டின்றான். அந்த பொண்ணு சொல்கிறா, என்னை விட்டுடு, ஆண்மகனை பிடிக்காம என்ன பெண் பிள்ளை என்ன போய் பிடிச்சி வச்சுருக்கேன், உன்னை பிடிச்சிருந்தா வருவான். தாயாரை பிடிச்சிருந்தா பெருமாள் வந்துருவார். பெருமாள்கிட்ட முதல்ல போகணுன்னு அவசியமே இல்லை. கோவிலுக்கு போகிற முறையே ஆழ்வார்கள் ஆச்சாரியன் கருடன் ஆஞ்சநேயெல்லாம் சேவிச்சுட்டு தாயாரை சேவிச்சுட்டு பெருமாள்கிட்ட போகிறது தான் முறை. தாயாரை பிடிச்சிருந்தா வந்துக்கோ. அந்த பொண்ணை பிடிச்சோடனே அவன் வருவான்னு சொல்கிறான். வருவானான்னு பார்த்தா அவன் சாமி விட்டு சாமி விட மாட்டேன், வாடகை ஒன்னையும் சேர்த்து தான் நான் கட்டி படப்படுறேன் வான்றா. அந்த இவன் விட மாட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல அந்த கயர்லேருந்து அந்த பொண்ணு பிரிச்சுட்டு வரா. ரெண்டு பேரும் பெருமாள் தாயாராக சேவை கொடுக்குறா. அனந்தாழ்வானே, உன் தோட்டத்தில் நாங்கள் விளையாடக்கூடாது. பிரபோ, என் தோட்டத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் விளையாடணும், உங்கள் ரெண்டு பேருக்காக தானே நான் இந்த தோட்டமே அமைச்சேன். அப்படி இருக்கச்சே உங்களை போய் நான் மாட்டேன்னு சொல்லேன், நான் யாரோ நினச்சி விட்டேன். கண்டிப்பாக இது உங்களுக்காக அமைஞ்ச தோட்டம். இன்றைய தினமும் அந்த திருமலையில் போனால் அனந்தாழ்வான் தோட்டமும் இருக்குது. அவர் அந்த பெருமாளை அடித்த கடப்பாறையும் கோவில் உள்ள மெயின் வாசப்படியில் உள்ள நுழைச்சே ரைட் ஹேண்ட் சைடில் அனந்தாழ்வான் கடப்பாறைன்னு தொங்கிட்டு இருக்கும். அவர் எந்த பெருமாளை அடித்தாரோ அனந்தாழ்வான் அந்த கடப்பாறையை நம்ம இன்றைக்கும் சேவிக்கலாம். இந்த மாதிரி ஆச்சாரியம் தான் நமக்கு பாகவதான்றது. பாகவத அபச்சாரம் படவே கூடாது. எத்தனையோ பாகவதா எத்தனை கைங்கரியம் பண்ணுறதுக்கு காத்துன்னு இருக்கா. இந்த மாதிரி வேதத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அவரை கூப்பிட்றதுக்கே அவர் முன்னாடிலாம் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு பாக்கியம் கிடச்சிதுன்றது பகவான் ஆச்சாரியன் நடுவில் தான், அதையும் நான் நினைக்கிறேன். அதனால் பகவத் பக்தின்றதும் பாகவத பக்தின்றதுல பாகவத பக்தி தான் முதன்மை பெற்றது. அதுக்கப்புறம் பகவத் பக்தியும் ரொம்ப விசேஷமானது. இந்த பகவத் பக்தி பாகவத் பக்தி ரெண்டுத்தையும் எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் வச்சுட்டு பெற்றவர்கள்ட்டையும் அபச்சாரப்படாமல் பெற்றவர்களுக்கு நாம் இன்றைக்கி நம்ம பெற்றோர்களை காப்பாற்றினா நாளைக்கு நம்ம பசங்க நம்மளை காப்பாற்றுவான்ற முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீ பெற்றோர்களை நடுவில் விட்டுட்டேன்னா நாளைக்கு முன்ன நடுவில் விடுறதுக்கு நாழியாகும். பையன் சின்ன வயசில் இருக்கச்சே ஒரு ஸ்கூலுக்கு நான் போனேன். ஒரு ட்ராமா நடந்தது. அந்த ட்ராமாவில் ஒரு வயசான தாத்தாவை படிக்கட்டு அடியில் படுக்க வச்சுட்டு ஒரு போர்வையை போற்றி விடுவாங்க மருமகள். போற்றி விட்டுட்டு கடைசியில் அவருக்கு அந்திம காலம் வந்துருந்து அந்த தாத்தா உயிர் போயிடுது. அந்த பிளாங்கெட்டை தூக்கி போட போச்சு. அவளுடைய பையன் ஒரு 3-4 வயசு பையன் அந்த பிளாங்கெட்டை பிடிச்சி இழுக்குது. எதுக்குன்னா, when you grow old I will use this blanket for you ma, give it to me அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் இல்லையா? நாம் அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. நாம் இன்றைக்கி லாலனை பண்ணி எத்தனையோ சிரமங்கள் தான் வரும். அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது, வயசானவாளை பார்த்துக்கிறதுலாம் எத்தனையோ சிரமங்கள் வரத்தான் வரும். ஆனால் நீ குழந்தையா இருக்கச்சே நீ எவ்வளோ சிரமப்படுத்தினியோ அந்த சிரமத்தெல்லாம் பார்க்காம அவள் நம்மளை காப்பாற்றினா இல்லையா? அந்த எண்ணத்தை மனசில் வச்சுட்டு நம்ம பெரியவாளை சம்ரட்சணை பண்ணினாலே பெரிய பாகவத தைரியம். அதனால் எல்லாரும் இங்கே கூடியிருக்கிறவா எல்லாருக்கும் கண்டிப்பாக சத்சங்கம் எத்தனையோ பேர் பெருங்கடத்தில் இருக்கச்சே
இங்கே இருக்கிற கூடி இருக்கிறவளுக்கு தான் சங்கல்பம் கிடைச்சிருக்கு, பகவான் கருணை கிடைக்கவே தான் இந்த ஒரு மாதிரி சத்விஷயங்களை கலந்துக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்குன்னா அது உங்களுக்கெல்லாம் பகவான் பாகவத கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கவே தான் கிடைச்சிருக்கு. அந்த பாக்கியம் இன்னுமே கிடைக்கணுன்றது மேலும் மேலும் வளரணும். எல்லாருக்கும் பாகவத கடாட்சம் கிடைச்சி எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும். இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாமும் நல்லா நம்ம எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாரும் முன்னுக்கு வரணும். கூடி இருந்து குளிர்ந்தாலும் ரங்காவாய்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி எந்த ஒரு சத்விஷயங்களும் நம்ம எல்லாரும் கூடி இருந்து அனுபவிக்க பகவான் ஆச்சாரியன் பக்தகுணீஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இங்கே நான் வந்த உடனே மாமி சொன்ன மாதிரி பக்தகுணீஸ்வரன் இங்கே வந்த உடனே மாமா முதல்ல என்கிட்ட சொன்னான், அழகான போய் நான் சொன்னேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்ன உடனே பரவாயில்ல பக்தகுணீஸ்வரன் ஒரு நல்ல கைங்கரியம் பண்ணுற ஆளை கூட்டி வந்திருக்கானான்னு சொல்லி சொன்னார். நான் பெருமையாக நினச்சிக்கிறேன். அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாரும் நாங்களும் பண்ணணும், எங்கள் குடும்பத்தாரும் பண்ணணும். எல்லாரும் சத்சங்கத்தில் நிறையா கலந்துக்கணும், அந்த பாக்கியம் கொடுக்கணும். பகவான் ஆச்சாரியன் பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.